இணைந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்கள். வணக்கம். இன்றைய நம்முடைய சிந்தனைக்குரிய பகுதி மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 6வது அதிகாரம் 24. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக அன்றைய சூழலில் அன்றைய தேவையை கருதி உரைக்கப்பட்ட உணர்த்தப்பட்ட இயேசுவின் இந்த உபதேசத்தை 2000 ஆண்டுகள் கடந்து பல்வேறு விதமான பரிணாம வளர்ச்சிகள், தொழில்நுட்ப வளர்ச்சிகள், விஞ்ஞான வளர்ச்சிகள், மனித மனமே பல அடுக்குகள் மாற்றம் அல்லது திரிபு அடைந்துவிட்ட இந்த காலத்தில் இதனை அமர்ந்து சிந்திப்பது, உணர்ந்து கொள்வது, புரிந்து கொள்வது என்பது அவ்வளவு எளிதான காரியமாக இருக்கவில்லை. ஆனாலும் மனிதர்கள் நாம் உண்மையை உணர்ந்து கொள்ளக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடிய அறிவோடும் திறனோடும் ஞானத்தோடும் படைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் நாம் எந்த ஒரு கருத்தையும், எந்த ஒரு சித்தாந்தத்தையும், அதில் உள்ள உண்மையும் நம்முடைய வாழ்வுக்கு பொருத்தமாக, நெருக்கமாக நம்மால் உள்வாங்கிக் கொள்ள முடியும். 1ஆம் நூற்றாண்டு என்னும் இயேசு வாழ்ந்த அந்த காலம் யூதர்கள் ரோமர்களின் அரசாட்சியின் கீழாக அடிமைப்பட்டு இருந்தனர். ரோமர்கள் உடைய வாழ்வியல் முறை என்பது கிட்டத்தட்ட அவருடைய மக்களிலே ஒரு 30% அடிமைகளை அவர்கள் கொண்டிருந்தார்கள். அதாவது ஒரு நடுத்தர குடும்பம் என்று எடுத்துக்கொண்டாலே ஒரு குடிமகன் 2 அடிமைகளை கொண்டிருந்தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, இன்னும் செல்வந்தர்களாக இருந்தவர்கள் எல்லாம் 5, 10, அமைச்சர்களாக, அரசர்களாக இருந்தவர்கள் எல்லாம் சொல்லவே வேண்டாம், நூற்றுக்கணக்கான அடிமைகளை அவர்கள் கொண்டிருந்தார்கள். அடிமை சந்தையே நடத்தப்பட்டது. நாம காய்கறி சந்தை, இறைச்சி சந்தை மாதிரி, மீன் சந்தை மாதிரி மனிதர்கள் அடிமைகளாக சந்தைப்படுத்தப்பட்டு விற்கப்பட்டார்கள், வாங்கப்பட்டார்கள், பயன்படுத்தப்பட்டார்கள். ஆக அவர்கள் ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தார்கள், எஜமான்கள் இருந்தார்கள். ஆக இந்த எஜமான் ஊழியம் செய்கிறவன் என்கிற முறை யூதர்களுக்கு மிகவும் பரிச்சயமான, அவர்கள் நடைமுறையில் கண்ட, அனுபவித்துக் கொண்டிருந்த ஒன்றாக இருக்கிறது. மேலும் இந்த 2 எஜமான்களுக்கு ஒருவன் ஊழியம் செய்யக்கூடாது அல்லது முடியாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை புறந்தள்ளுவான், புறக்கணிப்பான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் உங்களால் ஊழியம் செய்யக்கூடாது என்கிற இந்த வாக்கியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இது நேரடியாக யூதர்களுக்கு, இயேசுவோடு கூட அந்த காலத்தில் உடன் இருந்த யூத மக்களுக்கு நேரடியாக உணர்த்தப்பட்ட ஒரு உரை, ஒரு உபதேசம் என்பதை முதன்மையாக நாம் அடிப்படையாக கருத்தில் கொள்ள வேண்டும். யூதர்களுக்கு ஒரு கடவுள் நம்பிக்கை இருந்தது. அந்த கடவுள் நம்பிக்கை ஒரு குலத்தின் அடிப்படையில் சுருக்கப்பட்டிருந்தது. அது விரிவடையவில்லை, பரந்த நிலையில் இல்லை. கடவுள் என்பது அவர்கள் குலத்திற்கானது என்கிற அளவில் அது சுருங்கி இருந்தாலும், அந்த கடவுள் கருத்து அவர்களுக்கு, அந்த கடவுள் அவர்களுக்கு காவலாளன், எல்லை காப்பாளன்,
ஏனென்றால் அவர்கள் கடவுளை குறித்த விதமே சேனைகளின் கர்த்தர் என்பதுதான். ஒரு இராணுவ படைத்தளபதியை போல இருந்து அவர்களுக்கான பாளையம் எல்லையை குறித்து அந்த எல்லையில் காவலாக இருந்து எந்த தீங்கும் நேராதபடி மிகவும் பாதுகாப்பான முறையிலே அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் வழங்கி, பசிக்கிறது என்றால் மன்னா கொடுத்து, தாகம் எடுக்கிறது என்றால் இனிமையான தண்ணீரை கொடுத்து, அவருடைய துணிகள் பழசாகாமல், அவருடைய செருப்புகள் தேய்ந்து போகாமல், அவர்களுக்கென்ற அரசர்கள், அவர்களுக்கென்ற அரசியல் சட்டங்கள், அவருடைய எதிரிகளை எல்லாம் அழித்து வாழ்வின் அனைத்து ஆதாரமாக விளங்கிய ஒருவராகத்தான் கடவுளை அவர்கள் கண்ணோக்கினார்கள். ஆனாலும் அங்கிருந்த சூழல் என்னவென்றால், கடவுள் மட்டும்தான் எங்களுக்கு எசமானர், கடவுள் மட்டும்தான் எங்களுடைய நம்பிக்கை, கடவுள் மட்டும்தான் எங்களுடைய பாதுகாவலர், கடவுள் மட்டும்தான் எங்களுக்கு ஆதாரம் என்கிற சமய நம்பிக்கை, சமய முறைமைகள் அவர்களுக்கு இருந்த போதிலும் அதனையும் கடந்து ஒருவேளை கடவுள் காப்பாற்ற தவறினாலும் செல்வம் தங்களை காப்பாற்றும் என்பது போல வெளியே வாயிலே கடவுளும் உள்ளே மனதிலே செல்வமும் என்கிற ஒரு பற்று, ஒரு பிளவுபட்ட இருமனமான ஒரு நிலையில்தான் அன்றைக்கு அந்த மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆகவே தான் இயேசுவுக்கு இதை உணர்த்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. 2 எஜமான்களுக்கு ஒருவன் ஊழியம் செய்ய முடியாது. இங்கு எஜமானன் என்பது என்ன, அல்லது காசுக்கும் கடவுளுக்கும் ஊழியம் செய்வது என்பது என்ன என்பதெல்லாம் சிந்திப்பதற்கு முன்பதாக இது மேலே உள்ள வாக்கியத்தோடு தொடர்பு பட்டதாக இருக்கிறது. உங்களில் உள்ள வெளிச்சம் இருள் அடையாதபடிக்கு, அல்லது உங்களில் உள்ள வெளிச்சம் இருளா இருந்தால் அந்த இருள் எத்தனை பெரிதா இருக்கும். முதன்மையாக இயேசு என்ன, மனிதன் தன்னுடைய சுய வெளிச்சத்தில் வாழ்வை பார்க்க வேண்டும். சுய வெளிச்சத்தில் தனக்குள் உள்ள அந்த வெளிச்சத்தின் அடிப்படையில் தான் அவன் கடவுளை கண்ணோக்குகிறான், உலகத்தை கண்ணோக்குகிறான், இயற்கையை கண்ணோக்குகிறான், செல்வம் என்னது என்பதை கண்ணோக்குகிறான், வாழ்வு என்னது என்பதை கண்ணோக்குகிறான். யூதர்கள் முதன்மையாக கடவுள் பற்றிய, உலகம் பற்றிய போதுமான வெளிச்சம் இல்லாத குருட்டுத்தன்மையில் உழல்வதை இயேசு கண்டார். இயேசு உணர்ந்து கொண்டது என்ன, யூதர்கள் கடவுள் பற்றிய போதுமான வெளிச்சம் இல்லாதவர்கள். யூதர்கள் இந்த உலகத்தை பற்றிய, உலகத்தில் உள்ள இயற்கை, இறைவனுடைய படைப்புகளை பற்றிய போதுமான வெளிச்சம் இல்லாதவர்கள். யூதர்கள் செல்வம் என்பதை பற்றிய போதுமான வெளிச்சம் இல்லாதவர்கள். ஆகவே அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடர்கள் என்றே இயேசுவினால் கருதப்பட்டார்கள். அவர்கள் குருட்டுத்தன்மையில் உழன்று கொண்டிருந்தார்கள். இந்த குருட்டுத்தன்மை வாழ்வை பற்றிய, கடவுளை பற்றிய, செல்வத்தை பற்றிய, இயற்கை பற்றிய ஒரு தெளிவான பார்வை, ஒரு தெளிவான வெளிச்சம், தெளிவான புரிதல் இல்லை என்றால் நம்முடைய வாழ்வு நம்மால் ஆளப்படாமல், நம்முடைய வாழ்க்கையை நாம் வழிநடத்தாமல், நம்முடைய வாழ்வுக்கு நாம் அரசனாக இருந்து ஆட்சி புரியாமல், நம்முடைய வாழ்வு பலரால், மற்றவர்களால் ஆளப்படுகிற அல்லது பலருக்கு ஊழியம் செய்கிற ஒரு இடிநிலைக்கு சென்று விடுகிறது. முதன்மையாக இங்கு கடவுளுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்யக்கூடாது என்பதிலிருந்து, இங்கு உலகப் பொருள் என்பது செல்வம். இந்த செல்வம் என்பது பொதுவாக இன்றைக்கு செல்வம் என்று சொன்னாலே அது வெறும் பணமாகத்தான் கருதப்படுகிறது. அச்சடிக்கப்பட்ட நோட்டு அல்லது தங்கம், இதுதான் பெரும் செல்வங்களாக கருதப்படுகிறது. ஆனால் உண்மையிலேயே செல்வம் என்பது எது தன்னைத்தானே நிர்வகித்து தன்னைத்தானே பெருக்கிக் கொள்கிறதோ அதுதான் உண்மையான செல்வம். செல்வம் என்பது எது தன்னைத்தானே நிர்வகித்து தன்னைத்தானே பெருக்கிக் கொள்கிறதோ அதுதான் செல்வம். ஆகவே தான் தமிழர்கள் மாடு ஒரு செல்வம், ஆடுகள் செல்வம், நிலம், விளைச்சல் நிலம் செல்வம், தோப்பு துறவுகள் செல்வம் என்று இவைகளெல்லாம் செல்வமாக குறித்திருந்தார்கள்,
கண்டறிந்திருந்தார்கள், அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். இன்றைக்கும் பணக்காரர்கள் பணத்தை குறித்தே சொல்லுகிறது என்னவென்றால், உன்னுடைய பணம் உனக்காக தானே பணத்தை சம்பாதிக்க வேண்டும். நீ எப்பவுமே சம்பாதித்துக் கொண்டிருக்க கூடாது. காசுக்காக நீ எப்பவுமே வேலை செஞ்சுட்டு இருக்க கூடாது. பணம் தன்னைத்தானே நிர்வகித்து தன்னைத்தானே பெருக்கிக் கொள்ளும்படி உன் பணம் உனக்காக, நீ தூங்கினாலும் உன் பணம் உனக்காக வேலை செய்யணும். அவங்கதான் பணக்காரங்க, அவங்கதான் செல்வந்தர்கள், அவங்கதான் உண்மையிலேயே பணக்காரர்கள். இரவும் பகலும் ஓயாது ஓடாக பணத்துக்காக நீ தேய்ந்து கொண்டே இருப்பாயானால் நீ பணக்காரன் அல்ல. நீ பணத்தை சம்பாதிக்கவில்லை. நீ செல்வந்தன் ஆகவில்லை, ஆக முடியாது. உண்மையிலேயே யார் செல்வந்தர்கள்? யாருடைய பணம் அவர்கள் தூங்கினாலும் அவர்களுக்காக வேலை செய்கிறதோ அவர்கள் தான் பணக்காரர்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆக மொத்தம் என்ன கருத்துக்கு வந்துட்டாங்கன்னா, உண்மையிலேயே செல்வம் என்பது தன்னைத்தானே எது நிர்வகித்துக் கொண்டு தன்னைத்தானே எது பெருக்கிக் கொள்கிறதோ அதுவெல்லாம் செல்வம். இப்போது இந்த மனிதன் இந்த இரண்டுக்கும் இடைப்பட்டவனாக இங்கு இயேசுவினால் காண்பிக்கப்படுகிறான். ஒன்று கடவுளுக்கு, இன்னொன்று உலகப் பொருளுக்கு, செல்வத்துக்கு. கடவுள் எவ்வளவு அவசியம் என்று கருதப்பட்டிருக்கிறாரோ, கடவுள் கருத்து எவ்வளவு மனித வாழ்வுக்கு தேவை என்று இங்கு உள்வாங்கப்பட்டிருக்கிறதோ, அதைவிட அதிகமாக, ஒரு மடங்கு அதிகமாக காசு, செல்வம், பணம், பொருள், பொருட்செல்வம் தேவை என்பது இங்கு உணரப்பட்டிருக்கிறது. உண்மையிலே சொல்ல போனா நடைமுறையில கடவுள் தேவையோ இல்லையோ காசு தேவைங்கிறது நடைமுறை யதார்த்தமா இருக்கிறது, உண்மையா இருக்கிறது. பணத்தை பற்றி, செல்வத்தை பற்றி பல்வேறு பழமொழிகளை நாம் அறிஞ்சிருக்கிறோம். காற்று புகாத இடத்துல கூட இன்னைக்கு காசு புகுது, பணம் பாதாளம் வரைக்கும் பாயுது. இப்படி நிறைய பழமொழிகளை, முதுமொழிகளை நாம பொன்மொழிகளை தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலேயே இங்கு இயேசு உணர்த்த விரும்புகிற உண்மை என்ன? கடவுள் ஒரு மனிதனுக்கு எசமானராக இருக்க விரும்புகிறாரா? அல்லது மனிதன் காசு, செல்வத்தை, இந்த உலக பொருளை தனக்கு எஜமானனாக மாற்றிக்கொள்ள விழைகிறானா? உண்மையிலேயே மனிதன் ஊழியம் செய்வதற்காகத்தான் இந்த உலகத்தில் பிறவி எடுத்திருக்கிறானா? ஊழியம் செய்வது என்பது என்ன? மனிதர்கள் என்பவர்கள், அதாவது மனித பிறவி என்பது வாழ்வதற்கானது, அனுபவித்துக் கொள்வதற்கானது, நுகர்ச்சிக்கானது, இன்பத்திற்கானது, மகிழ்ச்சிக்கானது, அறிதலுக்கானது, புரிதலுக்கானது, உணர்தலுக்கானது. இதை முன்பாகவே இயேசு உரைத்து விட்டார். அழியாத சொத்தை நீங்கள் சேர்த்து வைக்க வேண்டும், அழியாத செல்வத்தை நீங்கள் தேட வேண்டும். இந்த பூமியிலே நீங்கள் சேர்க்கிறவைகள் எல்லாம் அழிந்து போகும். விண்ணுலகத்திலே உங்களுக்காக எவைகளை சேர்க்கிறீர்களோ அவைகளைத்தான் நீங்கள் நிரந்தரமாக உங்களுக்கு வைத்துக் கொள்ள முடியும் என்று ஏற்கனவே அவர் உரைத்து விட்டார். ஆனால் தன்னை பற்றிய சரியான வெளிச்சம் இல்லாதவர்கள், தன்னுடைய வெளிச்சத்தில், தன்னுள்ள இறை வெளிச்சத்தில், சுய வெளிச்சத்தில் இந்த உலகை அணுகாதவர்கள், கடவுளை அணுகாதவர்கள் அனைத்தையுமே தவறாக்கிக் கொள்கிறார்கள், தலைக்கீழாக்கிக் கொள்கிறார்கள். இப்போது அடிப்படையாக மனிதனுக்கு தேவையானது வெளிச்சம் தான் தேவை, சுய வெளிச்சம் தான் தேவை. கடவுள் என்பதை பற்றிய ஒரு வெளிச்சம் தேவை, உலகம் என்பதை பற்றிய ஒரு வெளிச்சம் தேவை, செல்வம் என்பதை பற்றிய ஒரு வெளிச்சம் தேவை. அந்த வெளிச்சம் இயேசுவுக்கு இருந்தது. அந்த வெளிச்சத்தில் இயேசு ஒளிர்ந்தார். அந்த வெளிச்சத்தில் தான் அவர் கடவுளை கண்டார். அந்த வெளிச்சம் யூதர்களுக்குள் இல்லை, யூத மறைகளுக்குள் இல்லை, யூத சமயத்துக்குள் இல்லை, யூத சடங்கு சம்பிரதாயத்துக்குள் இல்லை, யூத மத தலைவர்களுக்குள் இல்லை என்பதையும் அவர் உணர்ந்தார். ஆகவே தான் அவர்கள் இரண்டுக்கும் நடுவில் அல்லாடுகிற சமூகமாக இருக்கிறதை அவர் உணர்ந்தார். வாழ்க்கை ரொம்ப அழகானது, வாழ்க்கை ரொம்ப அற்புதமானது. அதே போல வாழ்க்கை ரொம்ப இன்பமா, இலகுவா, எளிமையா வாழப்பட வேண்டியது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மனிதன் என்பவன் உயிரினத்தின் ஒரு அங்கம். உலகத்துல பல கோடி உயிர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த அண்டம் பல கோடி உயிர்களுக்கு வாழ்விடமாக அமைத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமி என்னும் இந்த பந்தில் எத்தனையோ கோடி உயிர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. எதற்குமே தொல்லை இல்லை, எதற்குமே சேர்த்து வைக்கிற தொல்லை இல்லை. எதுவுமே பண ஆசையில், பொருளாசையில் இங்கு அலைந்து திரிந்து கொண்டிருக்கவில்லை.
எந்த உயிரினமும் செல்வத்தை அடையும்படியாக, செல்வத்தை சேர்க்கும்படியாக, செல்வத்தை காக்கும்படியாக, செல்வத்தை பெருக்கும்படியாக தன்னைத்தானே வருத்திக் கொண்டிருக்கவில்லை. எல்லா உயிர்களுக்கும் நிம்மதியான ஒரு தூக்கம் இருக்கு. எல்லா உயிர்களுக்கும் நிம்மதியான ஒரு பசி இருக்கிறது. நான் உணவு இருக்கிறது சொல்லவில்லை. முதன்மையாக பசி இருக்கிறது. அந்த பசிக்கு ஏற்ற வேட்டை அவைகளுக்கு கிடைக்கிறது. உணவு அவைகளுக்கு கிடைக்கிறது. எப்படியோ கிடைக்கிறது, வாழ்கிறது. எல்லா உயிரினங்களுக்கும் உடலுறவு காமத்தை தீர்த்துக் கொள்வதற்கான துணை, இணை சரியாக கிடைக்கிறது. அவைகள் தங்களுடைய தேவைகளை தீர்த்து கொண்டு இந்த உலகத்தில் பிழைக்கிறது. நான் நிறைய நேரம் யோசித்து பார்ப்பேன். எவ்வளவு பறவைகள் கண்களுக்கு முன்பதாக வானத்தில் பறக்குது. எவ்வளவு உயிரினங்களை நம்ம பார்க்கிறோம். நாய்களை, தெருக்கல்ல எவ்வளவு நாய்களை பார்க்கிறோம். எத்தனையோ விலங்குகளை பார்க்கிறோம். ஆனால் இவைகள் எல்லாம் எப்பொழுது எப்படி செத்தது என்பது கூட நமக்கு தெரியாது. எங்கே செத்தது என்பது கூட நமக்கு தெரியாது. அவைகள் அந்த மரணத்தை எவ்வாறு அடைந்தது என்பது கூட தெரியாது நமக்கு. அவ்வளவு அது 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 மர்மம் என்று சொல்வதை விட, அவைகள் வாழ்ந்ததும் அவைகள் இறந்ததும் எந்த விதமான பாரமும், எந்த விதமான பெரும் ஒரு வலியும் இல்லாத நிலையில் அதனுடைய வாழ்க்கை அவ்வளவு அழகாக, லேசாக, லகுவாக போய்விடுகிறது. ஆனா மனுஷனுடைய வாழ்க்கையை பாருங்க. குழந்தையா இருப்பது சுகம் என்றார்கள் ஒரு காலத்தில். குழந்தையா இருப்பது இன்பம் என்றார்கள் ஒரு காலத்தில். ஆனால் இப்பொழுது குழந்தைகளுக்கே துன்பம் வந்துவிட்டது. குழந்தைகளே துன்பப்படுகிறார்கள், வருத்தப்படுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள். குழந்தைகளே தற்கொலை முயற்சிகளெல்லாம் செய்கிறார்கள். குழந்தைகளே வாழ்க்கையை நொந்து கொள்கிறார்கள், வாழ்க்கையை வெறுக்கிறார்கள். ஏனென்றால் வாழ்வு அவ்வளவு எளிதாக இல்லை, இன்பமாக இல்லை, சுகமாக இல்லை. வாழ்க்கை வாழத் தெரியவும் இல்லை, வாழ்வு அனுபவிக்கப்படவும் இல்லை. இவ்வளவு கடினமாகிவிட்டது மனித வாழ்வு, இவ்வளவு பாரமாகிவிட்டது மனித வாழ்வு. இந்த உலகம் ஒரு மாயையான ஒரு கல்வியை நமக்கு கொடுத்திருக்கிறது. நமக்கு கொடுக்கப்படுகிற கல்வி இங்கு பொய்க்கல்வியாக இருக்கிறது. நமக்கு காண்பிக்கப்படுகிற சாதனைகளை பற்றிய காட்சிகள் மாய சாதனைகள் காட்சியாக இருக்கிறது. நமக்கு இங்க காண்பிக்கப்படுகிற சமூக அந்தஸ்துகள் மாயையானவைகளாக இருக்கிறது. இவைகளால் நாம் மருண்டு போய் கிடக்கிறோம். உண்மையிலேயே நாம் மருண்டு போய் கிடக்கிறோம். இதனால் தீராத பேராசை, மனம் எப்பொழுதும் ஏக்கத்தில், தவிப்பில் இருக்கிறது. போட்டியும் பொறாமையும் உள்ளத்தை, மனதை பிடித்து ஆட்டுகிறது. இவைகளுக்கு நடுவிலே நாம் குருடர்களாக என்ன செய்வதென்று தெரியாமல் உழன்று தவித்து புலம்பிக் கொண்டிருக்கின்றோம். உண்மையிலேயே சொர்க்கமாக இருக்க வேண்டிய இந்த பூமியின் மனித வாழ்க்கை நரகமாக இருக்கின்றது. உயிரினங்களுக்கு இல்லாத தொல்லை மனித உயிரினம் எடுத்துக்கொண்டது. உயிரினங்கள் படாத பாடு மனித உயிரினம் பட்டு கொண்டிருக்கின்றது. உயிரினங்களுக்கு இல்லாத பிரச்சனைகளும் சிக்கல்களும் மனித உயிரினம் பெற்று அல்லாடி கொண்டிருக்கின்றது. ஆனால் உண்மை என்ன? அவைகளை விட ஒரு அறிவு அதிகம், அவைகளை விட உணர்வு திறன் அதிகம், அவைகளை விட புரிதல் திறன் அதிகம், அவைகளை விட இறைக்கு நெருக்கம், அவைகளுக்கு இல்லாத ஆன்மா, உள்ளம் என்கிற இறைவனுடைய ஒரு துவத்தை மனிதன் தன்னுள் தானே கொண்டிருக்கிறான். ஆனாலும் மனிதன் வாழவில்லை, நிம்மதியாக வாழவில்லை, மகிழ்ச்சியாக வாழவில்லை, நிறைவாக வாழவில்லை, திருப்தியாக வாழவில்லை. மனித வாழ்வு லகுவாக இல்லை, லேசாக இல்லை. காரணம் என்னவென்றால், தான் யார் என்கிற வெளிச்சம் இருண்டு போய் கிடக்கிறது. தனக்கு என்ன தேவை என்கிற தெளிவற்ற குழப்பத்தில் மனிதன் ஆழ்ந்திருக்கிறான். நான் யாருன்னு எனக்கு தெரியலனா, எனக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரிய போறதில்லை. எனக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியலனா, நான் என்ன செய்யறேன் என்பதில் எனக்கு தெளிவு இருக்க போவதில்லை. அதனால்தான் கிறிஸ்தவர்களுடைய ஒவ்வொரு வார அறிக்கை எப்படி இருக்குன்னா, நாங்கள் செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம், ஆகிலும் எங்களுக்கு சுகமே இல்லை. ஏன் சுகமே இல்லை? ஏன் செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்கிறோம்? என் தேவை என்ன என்று எனக்கு தெரியவில்லை. ஏன் எனக்கு என் தேவை என்னவென்று தெரியவில்லை? உண்மையிலேயே நான் யார் என்று எனக்கு தெரியவில்லை. நான் உடலா? நான் உள்ளமா? நான் உயிரா? நான் மனமா?
நான் ஆன்மாவா அல்லது மூன்றும் சேர்ந்த கலவையா? நான் எதற்காக பிறவி எடுத்திருக்கின்றேன்? இந்த பூமியில் நான் எதற்காக வந்திருக்கின்றேன்? இங்கு இங்கு எனக்கு எஜமான் யார்? அல்லது நான் யாருக்கு எஜமான்? நான் எதற்காக ஊழியம் செய்ய வேண்டும்? அல்லது எனக்கு யார் ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை பற்றிய எவ்விதமான புரிதலும் இல்லாவிட்டால் வாழ்க்கை எப்படிதான் இருக்கும்? சுகமே இல்லாம தான் இருக்கும். இப்ப இயேசுவினுடைய போதனையினுடைய நோக்கம் மனித வாழ்வு சுகப்பட வேண்டும். மனித வாழ்வு இன்பப்பட வேண்டும். மனித வாழ்வு நிறைவு அடைய வேண்டும். மனித வாழ்வு திருப்தி பெற வேண்டும். மனிதன் தன் நிலையில் தானாக நிறைவாக அவன் வாழ வேண்டும். அதற்கு முதன்மையாக அவன் இந்த தன்னையும் தனக்காக இங்கு இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த உலகத்தையும் தன்னை தானாக தனக்காக இந்த உலகத்தையும் படைத்திருக்கிற அந்த இறையையும் சரியான விதத்தில் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இறை புரிதல் இல்லாமல் இயற்கையை புரிந்து கொள்ள முடியாது. படைத்தவனை புரியாமல் படைப்புகளை புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் மனிதன் என்பவன் படைத்ததற்கும் படைப்புகளுக்கும் இடையே இருக்கின்ற ஒரு சிறப்பு உயிரினம் என்று எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஆதியாகமத்துல பாத்தீங்கன்னா வானத்தையும் பூமியும் படைத்தார். ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். பகலையும் இரவையும் பிரித்தார் என்று சில படிநிலைகள்லாம் வரும். அந்த இடத்துல நீங்க மனிதனை பொறுத்துனீங்கன்னா எப்படி இருக்குன்னு யோசித்தீங்கன்னா, மனிதன் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடைப்பட்ட ஒரு உயிரினம். ஏனென்றால் விண் என்று சொல்லக்கூடிய அந்த ஆகாயத்தில் காணப்படாத நிலையில் இருக்கிறவைகளையும் உணரக்கூடிய திறன் மனிதனுக்கு இருக்கிறது. மண் என்று சொல்லக்கூடிய காணப்படுகிற நிலையில் உள்ள பொருள் சம்பந்தமானவைகளை உணர்ந்து அனுபவிக்கக்கூடிய எடுத்து அனுபவிக்கக்கூடிய திறனும் மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இரவுக்கும் பகலுக்கும் இடைப்பட்டவன் என்று புரிந்து கொள்ளலாம். மனிதன் இரவுக்கும் பகலுக்கும் இடைப்பட்டவன். ஏனென்றால் இரவையும் அவன் பகலாக்கிக் கொள்ளக்கூடியவன், பகலையும் அவன் இரவாக்கிக் கொள்ளக்கூடியவன், பகலில் உள்ளவைகளையும் அவன் எடுத்து அனுபவித்துக் கொள்ளக்கூடியவன், இரவில் உள்ளதையும் எடுத்து அனுபவித்துக் கொள்ளக்கூடியவன். இறைமைக்கும் இயற்கைக்கும் இடைப்பட்டவன் மனிதன் என்று சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா நேரடியா சொல்லணும்னா படைத்த இறைவன் தன்னால் படைக்கப்பட்ட இயற்கையை உணர்ந்து நுகர்ந்து புரிந்து அனுபவித்துக் கொள்ளும்படியாக எடுக்கப்பட்ட அவதாரம் தான் மனிதன் என்று சொல்லலாம். படைப்புகள் அத்தனையுமே இறை அவதாரங்கள் தான். அதுல மனிதன் ஒரு சிறப்பு அவதாரம். ஆகவே தான் இன்னைக்கு வரைக்கும் அவதாரங்கள் எந்த மதத்தில் கடவுள் என்ன அவதாரம் எடுத்தார் என்றாலும் அதிலே மனிதனாக எடுத்த அவதாரம் தான் வணங்கத்தக்கதாக போற்றத்தக்கதாக புகழத்தக்கதாக பெருமைக்கு உரியதாக இன்றைக்கும் நிலைநிறுத்தப்பட்டு இருக்கிறது. இது இயேசு மட்டுமல்ல, கிருஷ்ணன் அல்ல, முருகன் அல்ல, சிவன் அல்ல, அல்லது புராணங்களிலே இதிகாசங்களிலே வேதங்களிலே குறிப்பிடப்பட்ட புருஷர்கள் மட்டுமல்ல, அனைத்து மனிதர்களுமே இறை அவதாரம் தான். இந்த இயற்கையை தன்னால் படைக்கப்பட்ட இயற்கையை நுகர்ந்து கொள்ளும்படி, புலன்கள் வழியாக நுகர்ந்து கொள்ளும்படி, மனம் வழியாக அறிந்து கொள்ளும்படி, உணர்ந்து கொள்ளும்படி இறையே மனிதனாக அவதாரம் எடுத்திருக்கிறது. ஆக மனிதன் படைப்பினுடைய அனைத்திற்கும் ஒரு இடைப்பட்டவனாக அனைத்தையும் இணைக்கும் பாலமாக அனைத்திலும் மேலான ஒரு சிறந்த உயிரினமாக இருக்கிறான் என்னும் உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும். இங்கு மனிதன் என்ன ஆகிவிட்டானான்? அவன் உலகத்துக்கு உலகப் பொருளுக்கு ஊழியம் செய்கிறவனாகவும், கடவுளும் வேணும் காசு வேணும். கடவுள் வேணும் என்பதற்கு கடவுளுக்கு நான் ஊழியம் செய்யறேன், காசு வேணும் என்பதற்கு நான் காசுக்கு ஊழியம் செய்யறேன். ஆனா இயேசு என்ன சொல்றாருன்னா ரெண்டுக்குமே நீ ஊழியம் செய்ய முடியாது. முதல்ல ஒருத்தர் 2 பேருக்கு ஊழியம் செய்ய முடியாது. அங்க என்ன ஆகும்? சிக்கல் வந்துரும். என்ன விதமான சிக்கல் வரும்? ஒருத்தன் மேல பற்று வரும், ஒருத்தன் மேல பகைமை வரும், ஒருத்தன் மேல நேசம் வரும், ஒருத்தன் மேல வெறுப்பு வரும். ஆனால் நீ ஒருவன், நீ அன்பால் நிறைக்கப்பட்டிருக்க வேண்டும், பற்றுதலால் நிறைக்கப்பட்டு வேண்டும். ஒருமை உன்னை ஆள வேண்டும், இருமை உன்னை ஆளக்கூடாது. இருமையால் நீ வழிநடத்தப்படக்கூடாது. 2 பேர் உன்னுடைய தலையை பிடித்து ஆட்ட முடியாது. 2 பேருக்கு ஒரே நேரத்தில் நீ உண்மையா இருக்க முடியாது. அந்த ஒருமையில், அன்பில்,
நேசத்தில் பற்றுதலில் இருக்க வேண்டும் என்றால் அது இறைப்பற்றாக, கடவுள் பற்றாக இருக்க வேண்டும். அது காசு பற்றாக, உலக பற்றாக, பொருள் பற்றாக இருக்கக்கூடாது. ஆனால் இதனை இன்னும் கொஞ்சம் நான் விரிவாக்கி இன்றைக்கு உணர்த்துகிறேன். மனிதன் கடவுளுக்கும் ஊழியம் செய்ய முடியாது, உலக பொருளுக்கும் ஊழியம் செய்யக்கூடாது. பொதுவாக கடவுளுக்கு ஊழியம் செய்தல் என்பது நீண்ட நெடுங்காலமாக இந்த உலகத்திலே இந்த மதங்களால் திணிக்கப்பட்ட, மதங்களால் மனித மனங்களில் ஏற்றப்பட்ட ஒரு மாய கருத்தாக இருக்கிறது. மனிதன் தான் கடவுளுக்கு ஊழியம் செய்வதாக, கடவுளுக்கு சேவை செய்வதாக எண்ணிக்கொண்டு ஏதேதோ செய்து கொண்டிருக்கிறான். இதனால் என்ன நடந்திருக்கிறது? அந்த தனக்கு உள்ளே இருக்கிற அந்த உள்ளொளியில், சுய வெளிச்சத்தில் உண்மையிலேயே கடவுள் யார், கடவுள் தனக்கு யாராக இருந்து என்ன செய்து கொண்டிருக்கின்றது என்கிற உண்மையிலிருந்து மனிதன் விலகி போகிறான். நான் கடவுளை பறைசாற்றுகிறேன், நான் கடவுளுக்கு ஊழியம் செய்கிறேன், நான் கடவுளுக்கு சேவை செய்கிறேன், நான் கடவுளை மற்றவர்களுக்கு காண்பிக்கிறேன், உணர்த்துகின்றேன், நான் கடவுளை பிரியப்படுத்துகின்றேன், மற்றவர்கள் கடவுளுக்கு பிரியமாய் இருக்கும்படி அவர்களை அவர் வழியில் நடத்துகிறேன். கடவுள் பல்வேறு ஊழியங்களை இங்கு கொடுத்திருக்கிறார், பல்வேறு ஊழிய அமைப்புகளை இங்கு ஏற்படுத்தியிருக்கிறார். அதிலே சிலர் தலையாக இருக்கிறார்கள், சிலர் இடைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், சிலர் அதற்கு கீழானவர்களாக இருக்கிறார்கள். பல படிநிலைகளில் பல்வேறு வரங்களை கொடுத்து பல்வேறு செயல்பாடுகள் வழியாக தமக்கான ஊழியத்தை மனிதர்கள் செய்யும்படி பணித்திருக்கிறார் என்னும் ஒரு மாய தோற்றத்தை இங்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். உண்மையிலேயே இல்லை, உண்மையிலேயே இல்லை. வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவன் இறைவன், விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டவன் இறைவன். தனக்கு யாதொன்று தேவையானது போல மனிதர் கைகளால் பணிவிடை கொள்ளாதவன் இறைவன். இறை என்பதை யூதர்கள் புரிந்து கொண்ட விதம் தவறு. இயேசு புரிந்து கொண்ட விதத்தில் நாம் கொஞ்சமாவது இறையை உணர்ந்து கொள்ள முயற்சிக்கவாவது வேண்டும். முதன்மையாக கடவுள் என்பது என்னுடைய சேவையை ஏற்று, என்னுடைய ஊழியத்தை ஏற்று தன்னை வாழ்வித்துக் கொண்டிருக்கின்ற ஒன்றா, அல்லது எனக்கு சேவை செய்து, எனக்கு தொண்டு புரிந்து, எனக்கு ஊழியம் செய்து என்னை வாழ்வித்துக் கொண்டிருக்கின்ற ஒன்றா? முதன்மையாக மனிதன் தன்னை கடவுளுடைய மகனாக உணர்ந்து கொண்டு, படைத்த கடவுளுக்கும் படைக்கப்பட்ட இயற்கைக்கும் செல்வத்துக்கும் உலகத்திற்கும் இடைப்பட்டவனாக இருந்து இரண்டினுடைய நுகர்ச்சியும் உள்வாங்கி அனுபவிக்கின்ற ஒரு சிறப்பு உயிரினமாக இருக்கின்றான். நான் மனிதனாக இருக்கிறேன் என்றால் நான் எதனால் மனிதனானேன்? யார் என்னை மனிதனாக்கினது? எனக்கு உடல் இருக்கிறது, உடல் தான் நான் என்று கருதுகிறேன் என்றால் இந்த உடலை எனக்கு யார் கொடுத்தது? இந்த உடல் எதனால் செய்யப்பட்டிருக்கிறது? இந்த உடல் எந்த மூலப்பொருட்களால் ஆனது? நான் மனமாக இருக்கிறேன், மனதால் அறிந்து கொள்ளுகிறேன், புரிந்து கொள்ளுகிறேன் என்றால் அந்த மனம் எங்கே இருக்கிறது? எப்படி இருக்கிறது? அந்த மனம் எனக்கு யார் படைத்து கொடுத்தது? இவைகளெல்லாம் இயக்குவதற்கு இந்த உடலுக்குள்ளே ஒரு உயிர் இருக்கிறது என்றால் அந்த உயிராக இருப்பது எது? அந்த உயிராக இருப்பது யார்? அந்த உயிர் தன்மை என்ன? இறை என்பது, கடவுள் என்பது உனக்குள்ளும் எனக்குள்ளும் உயிராக இருந்து உனக்கென ஒரு தனித்தன்மையான உருவமும் வடிவமும் கொண்ட உடலையும், எனக்கென ஒரு தனித்தன்மையான உருவமும் வடிவமும் கொண்ட உடலையும் உருவாக்கி கொடுத்து, அந்த உடலுக்குள் அந்த இறையே உயிராக குடியிருந்து அனைத்து இயக்கங்களையும் அளித்து ஆற்றலை வழங்கி உயிர் தொண்டு புரிந்து கொண்டிருக்கின்றது. கடவுள் உயிராக உனக்குள் இருந்து உனக்கு உயிர் தொண்டு புரிந்து கொண்டிருக்கிறது. உயிர் தொண்டு புரிகிறவன், உயிர் ஊழியம் செய்கிறவன் இறைவன். உனக்கு எனக்கு இந்த உலகத்தின் ஒவ்வொரு உயிர்களுக்கும், அண்டத்திற்கும், பிண்டத்திற்கும், அனைத்து படைப்புகளுக்குள்ளும் இருந்து அவன் தொண்டாற்றி கொண்டிருக்கிறான். உலகத்தின் உன்னத தொண்டன், உண்மை தொண்டன், சிறந்த தொண்டன், உத்தம தொண்டன், உத்தம ஊழியன் இறைவன் ஒருவனே. கடவுள் மனிதனுக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கின்றான். அப்ப உண்மையிலேயே எஜமான் யாரு? உண்மையிலே எஜமான் யாரு? ஆகவே தான் கடவுளை இன்னொரு வார்த்தையில் ஆண்டவன் என்று குறித்தோம்.
இந்த பஞ்சபூத கூட்டிலே நான் குடிவருவதற்கு முன்பதாக இந்த உயிருக்கும் இந்த உள்ளத்திற்கும் இந்த உடல் என்னும் இந்த பஞ்சபூத கூட்டிற்கும் உரிமையாளனாக ஆண்டவனாக அதை தன்னிலையில் வேறு நிலையில் பாவித்துக் கொண்டிருந்தவனாக அவன் இருந்தான். எப்பொழுது நான் மனமாக இதில் எழும்பினேனோ அப்பொழுதே இதை நான் ஆளுகிறவனாக, இதற்கு நான் எஜமானனாக, என் வாழ்க்கைக்கு நான் எஜமானனாக நான் எழும்பி விட்டேன். என்னுடைய எழும்புதலில் அவன் அடங்கிவிட்டான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்னுடைய எழும்புதலில் இறைவன் அடங்கிவிட்டான். நான் எழும்பி அவன் அடங்கினதினாலே உண்மையிலேயே என் வாழ்வுக்கு எஜமானன் நான், உன் வாழ்வுக்கு எஜமானன் நீ. உன்னை தனக்கு எஜமானாக கொண்டு, உன்னை தனக்கு ஆண்டவனாக கொண்டு, உனக்கு தான் சேவை, ஊழியம், தொண்டு இறைவன் செய்து கொண்டிருக்கிறான். உன்னுடைய மேன்மை என்ன பார், உன்னுடைய சிறப்பு என்ன பார், மனிதன் எவ்வளவு விசேஷம் என்பதை பார். விசேஷத்தை கண்டு உணர்ந்து கொள். இங்க இயேசு வந்து 2க்கு நீ ஊழியம் செய்ய முடியாது, 2 பேர் உனக்கு எஜமானா இருக்க முடியாது, 2 பேருக்கு நீ உண்மையா இருக்க முடியாதுன்னு சொல்றதுனால நீ கடவுளை உனக்கு எஜமானாக ஏற்றுக்கொள், கடவுளுக்கு நீ ஊழியம் செய் என்று சொல்ல வரவில்லை. ஏனென்றால் நீ கடவுளுக்கு ஊழியம் செய்கிறாய், கடவுள் உனக்கு எஜமானன், கடவுளை நீ பற்றி கொள்கிறாய், கடவுளை நீ நேசிக்கிறாய், கடவுளைத்தான் உனக்கு எஜமானனாக நீ கருதுகிறாய், உணர்ந்து கொண்டு அந்த 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 விருப்பத்தில் நீ வாழ்கிறாய் என்றால் கடவுள் வந்து உனக்கு எஜமானனா உன் தலை பிடிச்சு ஆட்ட போறது கிடையாது. நீ எவ்வளவு கடவுள் கடவுள் என்று ஆகிறாயோ, எவ்வளவு படைத்தவன் படைத்தவன் என்று உணர்கிறாயோ அவ்வளவும் உன் வெளிச்சம் ஒளிர்கிறது, உன் சுயம் ஒளிர்கிறது, நீ உன்னுடைய எஜமானத்துவம் ஒளிர்கிறது, உன்னுடைய ஆளுமைத்துவம் பெறுகிறது, நீ யார் என்று அதிகமாய் அறிந்து உணர்ந்து கொள்கிறாய், உன் தேவைகளை தெளிவாக நீ பார்க்க பழகுகிறாய், அதனாலே உன்னுடைய செயல்கள் உனக்கு தெளிவாகிறது. தேவையற்ற எதையும் நீ செய்ய மாட்டாய். எந்த ஊழியமும் எந்த செயல்பாடு உனக்கு தேவையற்றதாக இருக்காது. உன் வாழ்வு சுகமானதாக, இன்பமானதாக, எளிமையானதாக, லகுவானதாக தான் இருக்கும். ஆனால் எப்பொழுது நீ இந்த உலகம், இந்த உலகத்தில் உள்ள பொருட்செல்வம், இந்த உலகத்தில் உள்ள இயற்கை வளங்கள், இந்த உலகத்தில் உள்ளவைகள், இவைகளை நான் எனக்கு ஆதாயமாக்க வேண்டும் என்று அவைகளை தேடி, அவைகளை நாடி, அவைகளை உனக்கு தலைமேல் ஏற்றுக்கொண்டு, அவைகளை உன்னை ஆளுகிற ஆளுமையாக வைத்துக்கொண்டு, அவைகளை எஜமானாக கருதி, பணம் இருந்தால் போதும், எனக்கு பாதுகாப்பு வந்துவிடும், சொத்துக்கள் இருந்தால் போதும், நான் சுகமாய் வாழ்ந்து விடுவேன், இவ்வளவு இருந்தால் போதும், நான் என்னுடைய அந்தஸ்து இந்த உலகத்தில் சிறப்பாக இருக்கும், இவ்வளவு இது இருந்தால் நான் பெரிதாக மதிக்கப்படுவேன் என்று ஒரு மாயையான ஒரு நம்பிக்கையில் பணத்தை பற்றி கொண்டு நீ ஓடுகிறாயோ அப்பொழுது வாழ்வு சுகமில்லை, உள்ளம் தெளிவாயில்லை, உடல் நோவு நிறைந்ததாக, உறக்கமின்றி மனிதனுக்கு இன்னைக்கு நிம்மதியான தூக்கமே கிடையாது, நிம்மதியான தூக்கமே கிடையாது. தான் தன்னிடத்தில் இல்லை, தான் தனக்காக இல்லை, தன் செயல்கள் தனக்காக செய்யப்படுவது இல்லை. எல்லாத்துக்கும் மேல வாழ்க்கை என்பதே காலம்தான். பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட அந்த காலத்தை தான் வாழ்க்கை என்று சொல்லுகிறோம். அந்த காலமே அவரவருக்கு இல்லை. என் காலம் என்னால் நிர்வகிக்கப்படுகிறதா, என் காலம் என்னால் ஆளப்படுகிறதா, என் காலம் எனக்காக இருக்கிறதா? நான் விரும்பும் நேரத்துல நான் விரும்புகிறதை எனக்கு சரியாக நான் செய்து கொள்வதற்கு என் காலம் இருக்கிறதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பேராசை, பண ஆசை, பொருளாசை இவைகளால் ஆட்பட்டு அவைகளை தனக்கு எஜமானாக்கி காலமே இல்லாதவர்களாக மனிதர்கள் மாறி போய்விட்டார்கள். யாருடைய நேரமும் அவங்க கையில கிடையாது, அது அவங்க பாஸ் கையில இருக்குது, அது அவங்க கம்பெனி கையில இருக்குது, அவங்களுடைய முதலாளி கையில் இருக்குது, அவங்களுடைய பணத்தின் கையில் இருக்குது, அவங்க வாங்கின இஎம்ஐகள் கையில் இருக்குது. ஏன்னா அவ்வளவு சுமையை ஏற்றுக்கொண்டார்கள், அவ்வளவு பாரமாக்கி கொண்டார்கள். தன்னுடைய காலம் தன் கையில் தனக்காக இல்லாத அளவில் மனிதன் இடிபட்டு கொண்டிருக்கின்றான். வாழ்க்கை எப்படி சுகமா இருக்கும் யோசிச்சு பாருங்க. வாழ்க்கை எப்படி சுகமா இருக்கும்? வாழ்க்கை எப்படி இனிமையா இருக்கும்? இதற்காகவா நீ படைக்கப்பட்டாய்? இதற்காகவா நீ உயிரானாய்? இதற்காகவா நீ சிறப்பு உயிரினமானாய்? இதற்காகவா நீ மனிதனானாய்? இதற்காகவா உனக்கு உள்ளமும் உணர்வும் புத்தியும் புரிதலும் வழங்கப்பட்டிருக்கிறது? உன் தேவை பற்றிய தெளிவு ஏன் உனக்கு இல்லை?
உன் வாழ்வை பற்றிய புரிதல் ஏன் உனக்கு இல்லை? காசு மண்டையில ஏறுனா, பணம் மண்டையில ஏறுனா, செல்வம் மண்டையில ஏறுனா, நீ தேய்ந்து போவாய், நீ ஓடாவாய், நீ உழைத்துக் கொண்டே இருப்பாய். உனக்காக நீ நிற்க முடியாது, உனக்காக நீ சிந்திக்க முடியாது, உனக்காக நீ உணர முடியாது, உனக்காக நீ அறிய முடியாது. உனக்கான சொத்துக்கள் எதையும் நீ சேமிக்க முடியாது. உன்னுடைய நிரந்தர வாழ்வுக்கான உன்னுடைய நிரந்தரமான ஆன்மாவையே நீ உணர முடியாது. உன் உயிரோடு நீ உறவாட முடியாது. உன் உடலோடு நீ ஒட்டி ஒழுகி வாழ முடியாது. உன் உடலின் மொழிகளை கூட உன்னால் உணர்ந்து கொள்ள முடியாது. ஆனால் கடவுள் எசமானானால், கடவுளை உன்னால் உணர முடிந்தால், கடவுளை எவ்வளவு நீ உணர முற்படுகிறாயோ, அவ்வளவும் அவன் உன்னைத்தான் உனக்கு உணர்த்துவான். உன்னைத்தான் அவன் வாழ்விப்பானே. அவனுடைய நோக்கமே அதானே. கடவுள் உனக்குள்ள உயிரா இருக்கிறதே, உன்னை மனுஷனாக்குனதே, உனக்கு இப்படி ஒரு முகத்தையும், வடிவத்தையும், உருவத்தையும், உடலையும் உண்டாக்கி கொடுத்ததே, வாழ்விக்கத்தானே. அவனுடைய நோக்கம் உன்னை வாழ்விப்பது ஒன்றுதானே. எதிர்பார்ப்பு இல்லாம, நிபந்தனை இல்லாம, பலன்களை பற்றி எந்த அக்கறையும் இல்லாம, உனக்குள் இருந்து அவன் உயிர் தொண்டு இடைவிடாது செய்து கொண்டிருக்கிறான் அல்லவா? வேற என்ன அந்த இறைக்கு வேணும்? உன்னை தவிர, உன்னை வாழ்விப்பதை தவிர, உன்னை மகிழ்விப்பதை தவிர, உன்னை பாதுகாப்பதை தவிர, உன்னை பராமரிப்பதை தவிர, உன் தேவைகளை உனக்கு அருள்வதை தவிர, வேறு எதுவும் அந்த இறைக்கு தேவையில்லை. ஆனால் நம்முடைய மனம் எதன் பின்பாக ஓடுகிறது? நம்மையே எது கொள்ளையடிக்கிறதோ, நம்மையே எது சுரண்டுகிறதோ, நம்மையே எது திருடுகிறதோ, நம்மையே எது இழக்க செய்கிறதோ, நம்மையே எது காலி செய்கிறதோ, அதுதான் நம்மை காப்பாற்றும், அதுதான் பெரிது என்று மதித்து அதனை எஜமானாக்கி அதன் பின்பாக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். மனிதன் உண்மையிலேயே தான் யார் என்று உணர்ந்தால், தனக்கு என்ன தேவை என்று உணர்ந்தால், இந்த வெளிச்சத்தில் கடவுளை, வாழ்க்கையை, உலகத்தை அணுகினால் ஒரு முடிவுக்கு வந்துருவான். அது என்ன முடிவு? உண்மையிலேயே செல்வம் என்பது என்னால் இங்கு சம்பாதிக்கப்படுகிறவைகள் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உண்மையிலேயே செல்வம் என்பது என்னால் இங்கு சம்பாதிக்கப்படுகிறவைகள் அல்ல. எவைகள் என்னால் சம்பாதிக்கப்படாமல் ஏற்கனவே இங்கு எனக்காக இருக்கின்றதோ அவைகள் தான் பெரும் செல்வம். எனக்கு இருப்பவைகளால் நான் செல்வந்தன் அல்ல. நான் இருக்கிறேன் என்றால் என்னுடைய இருப்பே எனக்கு செல்வம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு இருப்பவைகளால் நான் செல்வந்தன் அல்ல. நான் இருக்கிறேன் என்பதே, என் இருப்பே எனக்கு முதன்மை செல்வம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்னுடைய இருப்பு என்கிற ஒன்று இந்த இகத்தில் இல்லை என்றால், இந்த இகமே எனக்கு உரிய உடைமையாக, சொத்தாக இருந்தாலும் நான் எப்படி செல்வந்தன் என்று கருத முடியும்? கருதுவதற்கு நான் எங்கே? இருப்பு தானே முதன்மை செல்வம். அந்த இருப்பை எனக்கு இங்கு இருக்க செய்தவன் யார்? எந்த செல்வத்தை கொண்டு என் இருப்பை இங்கு என்னால் இருக்க செய்து கொள்ள முடியும்? ஜெயலலிதா கிட்ட இல்லாத இருந்த சொத்தா, பணமா? ஆனா தன்னுடைய இருப்பை இருத்திக் கொள்ள முடியலையே. கருணாநிதி கிட்ட இல்லாத சொத்தா, பணமா? தன்னுடைய இருப்பை இருத்திக் கொள்ள முடியலையே. உலகத்துல இப்படி எத்தனை செல்வந்தர்கள், எத்தனை கோடீஸ்வரர்கள், எத்தனை மில்லினியர்கள், எவ்வளவு சொத்துக்காரர்கள், எவ்வளவு உடைமைக்காரர்கள், எவ்வளவு அந்தஸ்தில் இருந்தவர்கள், எவ்வளவு எத்தனை பேரும் ஆகாசங்களில் பறந்தவர்கள். தங்க தட்டு, தங்க கட்டில், தங்க டாய்லெட் என்று வாழ்ந்தவர்கள் எல்லாம் தங்கள் இருப்பை இங்கு இருத்தி வைத்துக் கொள்ள முடியாமல் போனது ஏன்? கடவுளை நேசித்தால், கடவுளை பற்றினால், கடவுள் என்ன உணர்த்துகிறது என்றால், நான் உன்னை உனக்கு அளித்திருக்கின்றேன், நீயே உனக்கு பெரும் செல்வம், நீ மதிப்பு மிக்கவன், நீ விசேஷமானவன், நீ உன்னை யார் என்று உணர்கிறாயோ, எது என்று அறிகிறாயோ, அதைவிட பெரும் செல்வம் இந்த உலக படைப்புகளில் வேறு ஏதும் இல்லை. நீ அத்தனை மதிப்பு மிக்கவன், அத்தனை விசேஷமானவன், அத்தனை பெரும் செல்வந்தன். ஆகவே உன்னை விட பெரிதாக, உன்னால் மதிக்கப்படத்தக்க வேறொரு பெரும் செல்வம் இந்த உலகத்தில் வேறு படைப்பு இல்லை, வேறு ஒன்று இல்லை. அது செயற்கையாக நீ படைச்சுக்கிட்டாலும் சரி, இயற்கையாக நான் படைச்சது இருந்தாலும் சரி,
உன்னை விட பெருசா விசேஷமா நீ மதிக்கிறதுக்கான ஒரு செல்வம் இந்த பூமியில இல்ல, இந்த படைப்புல இல்ல. கடவுளை மனம் எஜமானாக கொள்ளும் போது தான் எத்தனை பெரும் படைப்பு, தான் எத்தனை விசேஷமானவன், தான் எவ்வளவு மதிப்பு மிக்கவன், நான் எவ்வளவு பெரிய ஆளுமைக்கு உரியவன், தான் எவ்வளவு சிறப்பு மிக்க ஒரு உயிரினம், தன்னுடைய செல்வம் உண்மையான செல்வம் இன்னது என்பதை உணர்ந்து தன்னுடைய எஜமான்துவத்தில் ஒரு மனிதன் வாழ்கிறான். அதாவது கடவுளை எஜமானா வச்சா கடவுள் உனக்கு எஜமான் ஆகிறது கிடையாது. உன் எஜமான்துவத்தை அவன் உணர்த்தி உன் வாழ்க்கையை நீயே உன் விருப்பத்தில் ஆண்டு உன் தேவைகளை நிறைவேற்றி உன்னுடைய மனம் மகிழ்ந்து உன் வாழ்வை நிறைவாக திருப்தியாக வாழ்வதற்குரிய அனைத்தும் உனக்கு வெளிப்படுகிறது. ஆனா பொருளை, பணத்தை, உலகத்தை வேற எதை எஜமான் ஆக்குனாலும், எதை தலையில பெருசா வச்சுன்னு ஆடினாலும் அவைகள் உன்னை தனக்கு பணித்துக் கொள்கின்றது, ஊழியக்காரனாக்கி விடுகிறது, அடிமையாக்கி விடுகிறது, சேவகனாக்கி விடுகிறது. அதனால் நீ உன்னை இழக்கிறாய், உன் அறிவை இழக்கிறாய், உன் புரிதலை இழக்கிறாய், உன் விருப்பத்தை இழக்கிறாய், உன்னுடைய உணர்வை இழக்கிறாய், முக்கியமாக உன் காலத்தை இழக்கிறாய். உனக்கு நீயே இல்லாமல் போகிறாய். உனக்கு நீயே இல்ல, காலி. அதனாலதான் இயேசு என்ன சொல்லி தராருன்னா, நீ கடவுளை பற்று, கடவுளை நேசி, காசை பற்றாத, அது உனக்கு பாதுகாப்பு இல்ல, அது உனக்கு நிரந்தரம் இல்ல, அது உனக்கு உன்னை காண்பிக்காது, உன்னை உணர்த்தாது, உன் சிறப்பை அது மேலும் சிறப்பாக்காது, உன் சிறப்பை சீரழிக்கும். உலகத்தையும் உலக பொருளையும் உனக்கு எஜமானன் ஆக்கும் போது அது உன் சிறப்பை சீரழிக்கும். ஆனா இந்த உலகம் என்ன கத்துக் கொடுக்குது? ஆள் பாதி ஆடை பாதின்னு கத்துக் கொடுக்குது. என்ன கத்துக் கொடுக்குதுங்க? பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்ல முதல் என்ன சொல்லிதரான்? ஆள் பாதி ஆடை பாதிங்கிறான். இறை உருவாக்கிய இந்த ஆழ்த்துவம், இந்த உருவம், இந்த உடல், இது பாதியா, இது மேல போத்தப்படுற ஆடை வந்து இன்னொரு பாதியா. இது இருந்தாதான் மனுஷன் முழுமையா. அப்படின்னா என்ன சொல்லுது? ஆடை இல்லாத நீ குறை உள்ளவன், ஆடை இல்லாத நீ பாதி மனிதன். ஆடைனா ஆடையா வெறும் ஆடையாவே ஆகுதா? அந்த ஆடையில் எவ்வளவு பெரிய அந்தஸ்து சேர்க்கப்பட்டு மறைந்திருக்கிறது தெரியுமா? என்ன ஆடை உடுத்துறாரு, என்ன அணிகலன்கள் அணிஞ்சிருக்கிறாரு, அந்த ஆடையோட அந்த அணிகலனோட எந்த வாகனத்துல வந்து இறங்குறாரு, அவருக்கு பின்னணி என்ன இருக்குது, என்ன என்ன பிராண்ட் வாட்ச் கட்டுறாரு, என்ன பிராண்ட் ஆடைய உடுத்துறாரு, எந்த நகை கடையில நகை வாங்கியிருக்கிறாரு, இவ்வளவும் சேர்த்து ஒரு அந்தஸ்து இருக்கு இல்லையா? இதெல்லாம் சேர்த்துதான் மனிதன். அப்ப மனிதன் தன்னைத்தானே பாதி, குறைவு, நிறைவற்றவன், முழுமையற்றவன், படைப்பில் அவன் அவன் ஒரு முழுமையற்ற ஒரு உயிரினம் என்று கருத இந்த உலகத்தின் செல்வங்களை கொண்டு, ஆடைகளை கொண்டு, அந்தஸ்துகளை கொண்டு, பொருட்களை கொண்டு தன்னை முழுமையாக்கிக் கொள்ள முயற்சித்து என்ன தெரியுமா நடக்குது? ஆள் பாதி ஆடை பாதி என்பது இங்க ஆடைகளும் அணிகலன்களும் அந்தஸ்துகளும் உலக செல்வங்களும் பொருட்களும் இங்க கூடினே போகும். இந்த ஆள் இருக்கார் இல்லையா, இந்த ஆளு இது பாதி இருந்தது 50ன்னு வச்சுங்க, அப்படியே 45 ஆகி 40 ஆகி 35 ஆகி 30 ஆகி 25 ஆகி 20 ஆகி இவர் இங்க தேஞ்சு போயினே இருப்பாரு. அது எப்படி? ஒரு நாளைக்கு இதெல்லாம் போனா இவர் இருக்க மாட்டாரு, இவர் நிலைக்க மாட்டாரு. அந்த மகிழ்ச்சி இருக்காது, அந்த நிறைவு இருக்காது, தன்னம்பிக்கை இருக்காது, தான் யாருங்கிற எந்த விதமான உணர்வு இருக்காது, சமூக மதிப்பு இருக்காது. ஏன்னா இவ்வளவு நாள் இந்த 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 ஆடைக்குள்ள இருந்த அந்த அந்த மனிதன் என்பவன் இந்த ஆடைகளால் தான் அங்கீகரிக்கப்பட்டான். இந்த அந்தஸ்துகளால் தான், இந்த சொத்துக்களால் தான், இந்த ஆசைகளால் தான் அவன் அங்கீகரிக்கப்பட்டான். அவைகள் எல்லாம் கழன்று போகும்போது அவன் தானே தன்னை, நான் ஒண்ணுமில்ல, எனக்கு எதுவுமே இல்ல, எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு, நான் வாழ தகுதியே இல்ல என்கிற நிலைக்கு அவன் போவதற்கு காரணம் என்ன? தன்னுள்ள இறைத்துவத்தை எஜமானாக அவன் கொண்டிருந்தால் அவன் என்ன உணர்ந்து தெரியுமா? என்னுடைய அம்மனமே எனக்கு பெரிய ஆஸ்திடா, என்னுடைய அம்மனமே, எந்த எந்த ஒரு ஒட்டு துணி, கோமணம், கந்த எதுவுமே இல்ல, என்னுடைய அம்மனமே எனக்கு பெரும் ஆஸ்தி. ஏனென்றால் இந்த உலகத்தின் செல்வங்களால் வாங்க முடியாத அத்தனை அரிய பொக்கிஷங்கள் எனக்குள் இருக்கின்றது. என் கண்கள், என் உடலின் அத்தனை உறுப்புகள்,
அதன் ஆற்றல்கள், அதன் இயக்கங்கள், ஒரு பசி, ஒரு தாகம், ஒரு காமம், ஒரு இன்ப உணர்வு, ஒரு கேள்வி, ஒரு ஞானம், ஒரு புரிதல், ஒரு அறிவு, இவைகளுக்கு ஒப்பான செல்வம் எது? இறை என ஓட்டாண்டியா படைக்கல. இறை என பிச்சைக்காரனா படைக்கல. என்னை பெரும் செல்வந்தனாக படைத்திருக்கின்றது. கோடிகள் கொடுத்தாலும் வாங்க முடியாதவைகளை எல்லாம் நான் எனக்குள் சொந்தமாக என்னுடையவைகளாக உடையவனாக இருக்கின்றேன். நான் என்பதே எனக்கு பெரும் சொத்து, பெரும் செல்வந்தன் நான். என் அம்மனமே என்னுடைய பெரும் ஆஸ்தி. என் உடலே எனக்கு புதையல் பொக்கிஷம். என் உணர்வுகள், என் அறிவு, என் புரிதல், நான் மனிதன் என்பதே, இந்த அவதாரமே எனக்கு பெரும் செல்வம். இவைகளை கொண்டு, இந்த செல்வதை கொண்டு, இந்த உலகில் உள்ள இயற்கை வளங்கள், இங்குள்ள செல்வங்கள் அனைத்தோடும் நான் புழங்கி வாழ்வதற்கு இவையெல்லாம் எனக்கு கருவிகளாக, சேவர்களாக இருக்கிறது. பணம் எனக்கு ஒரு வேலைக்காரன். சொத்துக்கள், இடம், வீடு எனக்கு ஒரு வேலைக்காரன். அணிகலன்கள், ஆபரணங்கள் எனக்கு வேலைக்காரர்கள். நான் ஏராளமான அடிமைகள், ஊழியக்காரர்கள் கொண்ட, அவைகள் வழியாக என்னை என்னுடைய தேவைகளை நிறைவு செய்து கொண்டு, என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றிக் கொண்டு, இன்னும் என்னுடைய அறிவையும் புரிதலையும் உணர்வையும் பெருக்கிக் கொண்டு, என் இறையை நுகர்ந்து இன்புற்று வாழ்வதற்கு எனக்கு சேவை செய்யும்படி இறையால் எனக்கு அவைகள் பணிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனா நான் நினைச்சுக்கிறேன், காசு சம்பாதிக்கிறது மட்டுமே வாழ்க்கையில குறிக்கோள். 8 மணி நேர வேலை, 10 மணி நேர வேலை, போய் 12 மணி நேர வேலை, இரவுல தூக்கம் இல்லாம வேலை. மனிதன் ஓடா தேய்கிறான். நாய் படாத பாடுன்னு சொல்றோம். உண்மையிலேயே நாய் எந்த பாடும் படுறதில்ல. அது ஜாலியா நல்லா மூச்சு இரைக்க மணல குழி தோண்டிட்டு, ஈரத்துல படுத்துட்டு, ஏசில படுக்கணுமா படுத்துட்டு அவ்வளோ அமைதியா தூங்குது. அது நிக்கிறதுக்கு நேரம் இருக்குது. ஆடி மாசம் வேணா சேர்றதுக்கு அதுக்கு நேரம் இருக்குது. தன் இணைய வந்து அந்த அந்த இணை கட்டிருந்து வர அந்த ஒழுகுது அதனுடைய எச்சில அது அது அந்த வாசத்திலேயே தன்னுடைய இணைய கண்டுபிடிக்கிற அளவுக்கு திறன் பெற்றதா இருக்குது. ஆனா மனுஷனுக்கு பாருங்க எந்த திறனுமே இல்ல. தன் துணையோடு நேரம் செலவழிக்க இல்ல, தன் குடும்பத்தோடு நேரம் செலவழிக்க இல்ல, தனக்குத்தானே நேரம் செலவழிக்க இல்ல. இந்த 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 இறை இறை நானாக அவதரித்து தன்னால் படைக்கப்பட்ட இயற்கையை நுகர்ந்து முகர்ந்து உணர்ந்து அதிலுள்ள அறிவையும் புரிதலையும் அனுபவங்களையும் அடைந்து கொள்வதுதான் வாழ்க்கை என்பதே தெரியாமல் எந்த படைப்பையும் நுகருது கிடையாது, எந்த மலரையும் முகருது கிடையாது, எந்த படைப்பில் உள்ள எந்த அறிவையும் அறிவது கிடையாது, புரிதலை அடைவது கிடையாது, உணர்வை பெறுவது கிடையாது. வாழ்க்கை எப்படி போயின்னு இருக்கு பாருங்க. வாழ்க்கை ஒரு நரகமா போயின்னு இருக்குது. வாழ்க்கை ஒரு நரகமா போயின்னு இருக்குது. காரணம் என்ன? எதை விட எது விசேஷம் என்கிற புரிதல் இல்லை. உண்மையான செல்வத்தை பற்றி அறிதல் இல்லை. தானே ஒரு செல்வம் என்பதை மதியாமல், புரியாமல், தனக்கு வெளியே இருக்கிற எதையோ செல்வம் என்று அதனை அடைவதற்கு அலைந்து அங்கலாய்த்து அவன் ஓடிக்கொண்டிருக்கின்றான். அப்படி ஒரு காட்சியை, மாய காட்சியை தான் அந்த உலகம் ஏற்படுத்தி இருக்குது. இதெல்லாம் இருந்தாதான் நீ வந்து வாழ்கிறாய். இதெல்லாம் இருந்தாதான் நீ அந்தஸ்துடையவன். இதெல்லாம் இருந்தாதான் சமூகத்தால் நீ அங்கீகரிக்கப்படுகிறாய். இதெல்லாம் இருந்தாதான் நீ வந்து முழு மனிதன். இதெல்லாம் இல்லன்னா நீ அரை மனிதன் என்று சொல்லிவிட்டதல்லவா? தன்னை அரை மனிதனாகவே மனிதன் உணர்கிறான். உலக பொருளை அடையும்படி, உலக செல்வங்களை தக்க வைத்துக் கொள்ளும்படி, அவைகள் தன்னை பாதுகாக்கும், அவைகள் தனக்கு எதிர்காலத்தை கொடுக்கும், அவைகள் தனக்கு சிறப்பு கொடுக்கும், அவைகளால் தான் தனக்கு அந்தஸ்து சேரும் என்று சொல்லி, அவைகளுக்கு ஊழியம் செய்யும்படி தன் வாழ்நாளையே தன்னையே எவன் கரைத்துக் கொண்டிருக்கிறானோ, அவன் தான் மட்டும் உலக பொருளுக்கு ஊழியம் செய்கிறவன் இல்லை. இங்க மிக பெரும் ஒரு ஆபத்து இருக்கு. தான் மட்டும் உலக பொருளுக்கு வேலை செய்ய போல அவன். தன்னை வாழ்விக்கும்படி தன்னுள் இருந்து தனக்கு சேவை செய்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான் அல்லவா இறைவன். அவனையும் அந்த உலக பொருளுக்கு ஊழியம் செய்ய கூட்டு போயிடுறான். நீங்க பாருங்களா, யாரெல்லாம் கடவுளுக்கு ஊழியம் செய்யறேன்னு சொல்றானோ அவன் தான் பெரிய பணாசை பிடிச்சவனா இருப்பான் பாருங்க. நீங்க பாருங்களா, பிள்ளைங்க இருக்குதோ இல்லையோ, தேவை இருக்குதோ இல்லையோ, அத்தனை வீடு வாங்குறானுங்க ஊழியக்காரனுங்க.
ஊழியக்காரன் சொல்லிக்கிறவங்களை பத்தி தான் சொல்றேன். ஊழியக்காரர்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் தான் அவ்வளவு சொத்துக்கள். ஏன்னா அவன் கடவுளையே எப்படி நிரூபிக்க முயற்சி பண்றான்? காசு வச்சுதான் நிரூபிக்க முயற்சி பண்றான். நான் பாரு எவ்வளவு காஸ்ட்லி கார்ல போறேன், கடவுள் என்ன ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறாரு, கடவுள் இருக்கிறாருன்றான். கடவுள் இருப்புக்கு, கடவுள் இருக்கிறார் என்பதற்கு தான் தன்னுடைய இருப்பே ஒரு நிரூபணம் அல்ல. தனக்கு எவைகள் இருக்கிறதோ அவைகள் தான் நிரூபணம் நம்புறான். ஏன்னா நீ இருக்கிறதே கடவுள் இருப்புக்கு சாட்சி. நான் இருப்பதே கடவுள் இருப்புக்கு சாட்சி. என் இருப்பே என் இறைவன் இருப்புக்கு சாட்சி. என்னை யார் இருக்க வைக்க முடியும்? எனக்கு இருப்பை அளித்தது யார்? இந்த இருப்பு இல்லாமல் போனா திரும்பி யாரால என்ன இங்க கொண்டு வர முடியும்? ஆனால் இந்த இருப்பின் சிறப்பை மனிதர்கள் உணர்ந்து கொள்ளவே இல்ல. இவனுக்கு என்ன இருக்குது? எவ்வளவு காஸ்ட்லி கார்ல போறான், எத்தனை மாடி, 8 அடுக்கு மாடி கட்டி வாழ்ந்தாலும் ஒரு நேரத்துல ஒரே இடத்துல தானே இருக்க முடியும். எவ்வளவு நீ அனுபவித்துக் கொள்ள முடியும்? எவ்வளவு உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும்? எவ்வளவு உன்னால் சுகித்துக் கொள்ள முடியும்? காசை கடவுளாக்குவது எப்படின்னா, தனக்குள் இருந்து தனக்கு உயிர் தொண்டு செய்து தன்னை வாழ்வித்துக் கொண்டிருக்கிற இறையை உணர்ந்து, அந்த இறைத்துவத்தில் தான் தன்னுடைய வாழ்வை, தன்னுடைய காலத்தை, தன்னுடைய விருப்பத்தை நிர்வகித்து, நிம்மதியா, மகிழ்ச்சியா, நிறைவா, எளிமையா, இன்பமா தான் வாழாம, பேராசை பிடிச்சு, பணாசை பிடிச்சு, செல்வம் என்று பிறவைகளை எல்லாம் மதிச்சு, அவைகளை அடைந்து கொள்வதற்காக ஓடும்போது, தான் மட்டும் ஓடல. தனக்குள் இருக்கிற இறையும் அதுக்கு சேவகனாக்க பார்க்கிறான். அந்த இறை ஆற்றல், இறை சக்தி, இறை வழங்குகிற உணர்வு, இறை வழங்குகிற புத்தி, இறை வழங்கின இந்த காலம், இறை வழங்கின அந்த அருள் அத்தனையே துன்பம் எதுக்கு எதனுடைய பாதப்படியில் வைக்கிறான்? பணத்தினுடைய பாதப்படியில் வைக்கிறான். உலகத்தினுடைய பாதப்படியில் வைக்கிறான். நீ தான் எஜமானன், உனக்காக தான் நாங்க எல்லாம் சேவப்போறோம். பாரு எனக்குள்ள இருக்கிற கடவுளே என் கூட சேர்ந்து காசுக்காக தான் ஓடா உழைக்கிறாரு. இங்க புரிஞ்சு வேண்டியது என்ன தெரியுமா? தேவனுக்கும் உலக பொருளுக்கும் உங்களால் ஊழியம் செய்யக்கூடாது அப்படின்னு போது, இங்க தேவன் கடவுளும் காசும் சமமா? நிகரானதா? நிச்சயமா தெரிஞ்சோ தெரியாம என்னன்னு சொல்லிடுவோம்? ஆ கடவுளுக்கு காசு நிகராக முடியாது அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனா, இங்க உண்மை என்னன்னா, காசு கடவுளுக்கு நிகரானது இல்லை என்பது எளிது. காசு உனக்கு நிகரானது இல்லை என்று உணர்வதுதான் இங்கு கடினம். செல்வம் இந்த 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 உலகத்தின் எந்த செல்வமும் அல்லது இந்த முழு உலகமே செல்வம், அந்த முழு உலகம் என்னும் செல்வமும் ஒரு தட்டில் வைக்கப்பட்டாலும் அது உனக்கு நிகரானது இல்லை. கடவுளுக்கு நிகரானதா இல்லையான்றது அடுத்த பட்சம். இல்ல நிகரானது இல்லைன்னு சொல்றது கூட அங்க ரொம்ப எளிதாயிடும். ஆனால் எனக்கு நிகரானது இல்லை. என்ன உணரணும்? எனக்கு நிகரானது இல்லை. இந்த உலகமே எனக்கு நிகரானது இல்லை. எந்த படைப்பும், எந்த ஆசையும் எனக்கு நிகரானது இல்லை. எவ்வளவு பணமும் எனக்கு நிகரானது இல்லை. நான் அவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். அவைகளை விட மதிப்பு மிக்கவன். அவைகளை விட விலையேற பெற்றவன். அவைகளால் என்னை செய்ய முடியாது. அவைகளால் என்னை வாங்க முடியாது. அவைகளுக்கு நான் என்னை விற்க மாட்டேன். அவைகளுக்கு நான் பணிவிடை செய்யக்கூடியவன் அல்ல. அவைகள் எனக்கு வேலைக்காரனா இருக்கட்டும். எனக்கு எப்ப தேவைன்னு எடுத்து ஆளவன், தேவையில்லைன்னா தூக்கி போட்டுருவான். அவ்வளவுதான் அதுக்கு மதிப்பு. எந்த ஒண்ணுக்கும் அவ்வளவுதான் மதிப்பு. என் தேவைக்கு அவைகள் என்னால் ஆளப்படும். என் தேவைக்கு அப்பாற்பட்டு அவைகள் என்னால் தூக்கி எறியப்படும். அவ்வளவுதான் அதுக்கு மதிப்பு. அத மனசெல்லாம் சுமந்து நிற்க முடியாது. அது என்ன பாதுகாக்கணும், என்னுடைய பற்றையும், என்னுடைய நம்பிக்கையும், என்னுடைய நேசத்தையும் அதன் மேல வைக்க முடியாது. வைக்க கூடாது. என்னை எவன் ஆக்கினானோ, எவன் எனக்கு ஆதாரமாக இருக்கிறானோ, எவன் என்னை இணையாக இங்கு இருத்தி இருக்கிறானோ, அவன்தான் என்னுடைய நேசத்துக்கு உரியவன். அவன்தான் என்னுடைய பற்றுதலுக்கு உரியவன். இறையே என் பற்று, இறையே என் பாசம், இறையின் மீதே என் நேசம். ஏனென்றால் அவன்தான் தன்னை இணையாக்கி இருக்கின்றான். அவனை எஜமானனேன்னு சொல்லும் போது அவன் என்னை பார்த்து டே ஊழியக்காரனே அப்படின்னு சொல்றது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இறைவனை பார்த்து நான் எஜமானனேன்னு சொல்லும் போது அவன் என்னை பார்த்து டே ஊழியக்காரனேன்னு சொல்றது கிடையாது.
இளைய மகன் புத்தி தெளிந்த போது, என் தகப்பனுடைய வீட்டில் அநேகருக்கு திருப்தியான உணவு இருக்கிறது. நானோ இங்கு பன்றிகள் தின்கிற தவிடு கூட கிடைக்காமல் கஷ்டப்படுகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்தில் போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லுவேன்னு சொல்லி எழுந்து போய் அந்த பாவ அறிக்கையை அங்க சொல்றான். தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. அப்பா அதுக்கு முன்னாடியே மகனே அப்படின்னு அவனை கூப்பிட்டு கட்டி அணைத்து அவனுக்கு மோதிரத்தை போட்டு அவனுக்கு புது துணியை போட்டு அவனுக்கு செருப்பை போட்டு, என் மகன் எனக்கு கிடைத்து விட்டான், என் மகன் இடத்தில் திரும்பி விட்டான், கொழுத்த கன்றை அடியுங்கள், விருந்தை தயார் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டான். நீ வேலைக்கார உணர்வு கொண்டு, நீ ஊழியக்காரன் உணர்வு கொண்டு எஜமானனே என்று இறையை நீ அழைக்கலாம். ஆனா இறை எப்பவுமே உன்னை வேலைக்காரனே ஊழியக்காரனே என்று அதட்டுவது கிடையாது. மகனே. மகன்னா என்னங்க? என்னுடைய மறு அவதாரங்க. என் மகன் என்னுடைய மறு அவதாரம். நான் இறைமகன் என்றால் என்ன? இறைவனின் திரு அவதாரம் நான். ஆக இறைவனை எஜமானாக நான் உணரும் போதெல்லாம் என்னுடைய எஜமான்துவத்தை அவன் எனக்கு உணர்த்துகிறான். நீ யார் என்று எனக்கு அவன் உணர்த்துகிறான். நீ எத்தனை மேன்மையானவன் என்று அவன் எனக்கு உணர்த்துகிறான். நீ எதன் பின்பாகவும் போகக்கூடிய அளவுக்கு இழிவாக செய்யப்பட்டவன் அல்ல என்பதை எனக்கு உணர்த்துகிறான். எதுனாலும் உன் பின்னாடி வரட்டன்டான்றான். எதுனாலும் உன் பின்னாடி வரட்டும். காசா உன் பின்னாடி வரட்டும், பட்டமா உன் பின்னாடி வரட்டும், பதவியா உன் பின்னாடி வரட்டும், பொருளா உன் பின்னாடி வரட்டும், உன் தேவைக்கு என்னை பயன்படுத்திக்கோன்னு அது உன் பின்னாடி வரட்டும். நீ நீயாக இரு. நீ உன்னை போல வாழு. நீ உன்னிடம் இரு. நீ உனக்காக இரு. நீ உன் துவத்தில் இரு. நீ உன்னை கொண்டாடு. உன் மதிப்பை நீ பெரிதாக மதி. உனக்கு நீ எஜமானனாக இரு. உன்னை நீ ஆளுமை செய் என்றால் நீ என்னுடைய அவதாரம், நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய வெளிப்பாடு, நீ என்னுடைய மறுபிறப்பு, நீ என்னுடைய பிரதிபிம்பம். என்னுடைய இருப்புக்கு உன்னுடைய இருப்பு தான் சாட்சி. அனைத்தையும் நான் படைத்திருக்கிறேன், அனைத்திலும் நான் இன்பத்தை வைத்திருக்கிறேன். அந்த இன்பத்தை நுகர்கின்ற ஒரு சிறப்பு உயிரினம் நீ. எல்லா உயிர்களும் மலரை பார்க்கும். ஆனா அந்த மலரை வர்ணிக்க, அந்த மலரில் உள்ள அழகை ரசிக்க, அதனை கொண்டாட மனித உயிரினத்துக்கு மட்டும்தான் முடியும். அதற்காகத்தான் நீ வந்திருக்கிற. அதனால சொல்றேன், இந்த உலகமே உன்னுடைய சொத்து தான். ஏற்கனவே உன்னுடையதா இருக்கின்ற எதையும் நீ அடைவதற்கு எதுவும் செய்ய வேண்டியதில்லையே. பார்ப்பதெல்லாம் உன்னுடையவைகள், கேட்பவைகள் எல்லாம் உன்னுடையவைகள், உன்னால் தொட முடிந்தவைகள் எல்லாம் உன்னுடையவைகள், உன்னால் நுகர்ந்து கொள்ள முடிந்தவைகள் எல்லாம் உன்னுடையவைகள். அப்பா சொத்து எல்லாம் உன்னுத்தானே. ஆனா அப்ப எப்படி இருக்கிறான்? எதுவுமே என் சொத்து இல்லை என்பது போல எல்லாவற்றுக்குள்ளும் இருந்து எல்லாம் அதனது வாழ்வதற்கான ஊழிய தொண்டு புரிந்து கொண்டிருக்கிறானே. அந்த சொத்து உணர்வு அவனுக்கு இல்லையே. உடைமை மனோபாவம் அவனுக்கு இல்லையே. இறை சொத்துணர்வும் உடைமை மனோபாவமும் நான் என்ற அகந்தையும் என்னுடையது என்ற கண்மமும் இல்லாததாக இறை இருக்கின்றதே. ஆனா நீ நான மட்டும்தான் மாயைக்கு உட்பட்டு நான் என்ற அகந்தையும் என்னுடையது என்ற கண்மத்துக்குள்ள அகப்பட்டு சிக்கி சின்னாபின்னம் ஆயினுக்கிறோம். விசேஷத்தை உணர வேண்டும். பணம் பொருள் கொண்டு பெற முடிந்ததை விட கடவுளிடமிருந்து நேரடியாக நாம் எதனையெல்லாம் பெற்றிருக்கிறோமோ அவைகள் எல்லாம் விசேஷம். என் உடல் விசேஷம், என் மனம் விசேஷம், என் பார்வை விசேஷம், இந்த கண்ணில் இருக்கிற ஒளி விசேஷம், என்னுடைய தூக்கம் விசேஷமானது, என்னுடைய பசி ரொம்ப விசேஷமானது, ரொம்ப விசேஷமானது. என்னுடைய பசி பெரும் செல்வம். என்னுடைய பசி பசி இருக்கிற வரைக்கும் என்ன போல பணக்காரன் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. யாருமே கிடையாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உலகத்தின் உயர்ந்த வகை உணவுப் பொருட்கள்லாம் இருக்குது. ஆனா உனக்கு பசியே இல்லை. என்ன செய்ய முடியும்? என் காமம் எவ்வளவு விசேஷமானது, எவ்வளவு பெரும் செல்வம். உலகத்தின் பேரழகே முன்னாடி உட்கார்ந்திருக்கா. உனக்கு எந்த உணர்ச்சி தூண்டலும் இல்லை. காமமே எழல. என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம் சொல்லு? உலகத்தின் பேரழகன் ஆணழகனே இருக்கிறான். உனக்கு எந்த விதமான உணர்ச்சியும் இல்லை. என்ன பிரயோஜனம்?
என்ன இன்ப நுகர்வாய் நீ? செல்வம் என்பது நீ. உயர்ந்த செல்வம், உயரிய செல்வம், பெரும் செல்வம். நீ ஆசைப்பட்டு அலைகிற அளவுக்கு தகுதியானது இந்த உலகத்துல வேற இல்லைன்னு புரிஞ்சுக்கோ. நீ ஆசைப்பட்டு அலைகிற அளவுக்கு தகுதியானது இந்த உலகத்துல வேற இல்லை. தேவைக்கு நீ எடுத்து பயன்படுத்திக்கிறதுக்கு எல்லாம் இருக்குது. ஆனா நீ ஆசைப்பட்டு உன்னையே இழந்து, உன் நேரத்தை நீ பலி கொடுத்து, உன் தகுதி, உன் தரத்தை இழந்து அது பின்னாடி அலைகிற அளவுக்கு எதுவும் இங்க ஒர்த்து கிடையாது. எதுவுமே இங்க ஒர்த்து கிடையாது. உன் மதிப்பை உணர்ந்து கொள், உன் சிறப்பை உணர்ந்து கொள், உன் விசேஷத்தை கண்டு உணர்ந்து கொள். நீதான் உனக்கு எஜமானன், நீதான் உனக்கு எஜமானன். உன்னை எஜமானாக்கி உனக்குள் இறை ஒடுங்கி மறைந்து உறைந்து உனக்கு ஊழியம் செய்து கொண்டிருப்பதை உணர்ந்து கொள். நீ எதுக்கோ யார் யாருக்கு மேலேயோ பற்று வச்சு, பாசம் வச்சு, பாதுகாப்பு உணர்வை வச்சு, காசு உன்னை காப்பாத்தோ, எதிர்காலத்துக்கு அதுதான் பெருசா உதவும் நினைச்சு நீ அது பின்னாடி ஓடி உன் இறையும் உன் பின்னாடி எடுத்துன்னு போகாத. உன்னையும் இழிவுபடுத்துவது அல்லாமல் உன்னை உனையாக இருக்க வைக்க உனக்கு ஊழியம் உயிர் தொண்டு புரிந்து கொண்டிருக்கிற இறையும் இழிவுபடுத்தாத. மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன், உணர்ந்து கொள்ளுங்கள். மனிதன் என்பவன் படைத்தது மற்றும் படைப்புகளை அனுபவித்து ஆளக்கூடிய ஒரு அவதாரம். மற்ற உயிரினங்களுக்கு இல்லாத கோணம் உனக்கு உண்டு, பார்வை உனக்கு உண்டு, சிந்தனை உனக்கு உண்டு, உணர்வு உனக்கு உண்டு, திறன் உனக்கு உண்டு. அவைகள் தான் பெரும் செல்வங்கள். மனதால் எவைகள் நிர்வகிக்கப்படுகிறதோ, மனதில் எவைகளை வைத்துக் கொள்ள முடியுமோ அவைகள் தான் உயர்ந்த செல்வம், அவைகள் தான் விசேஷம். மற்றதெல்லாம் படைப்பு, இயற்கை, வளங்கள், செல்வங்கள், அவைகள்லாம் இருக்கும். உனக்கு தேவையான நீ எடுத்து பயன்படுத்தலாம். அந்த அதிகாரம், அந்த உரிமை உனக்கு இருக்கு. அது உன்னுடைய திறனை பொறுத்து, உன் தேவையை பொறுத்து, உன்னுடைய வாழ்வின் தெளிவை பொறுத்து, லேசா சுகமா கஷ்டம் இல்லாம இந்த நோவாம நோன்பு கும்பிடுறாங்கன்றாங்கல்ல, அப்படி நோவாம நோன்பு கும்பிடுற அளவுக்கு தான் இந்த உலகத்தை நீ பயன்படுத்திக்கணும். கடவுளை உணர நேரம் இல்ல, உண்மையை உணர நேரம் இல்ல, நிக்க நிதானம் இல்ல, புரிஞ்சிக்க தேவையான சக்தி இல்ல, வாழ்க்கையை கொண்டாடுறதுக்கான சமயம் இல்ல. ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிறேன் நானு, அவ்வளவு ஓடிட்டு இருக்கேன், அவ்வளவு உழைச்சிட்டு இருக்கேன், அவ்வளவு காசு தேவை இருக்குது எனக்கு, அவ்வளவு சொத்துக்களை நான் சேர்க்க வேண்டியது இருக்குது என்று ஓடி 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 உருக்குலைந்து அழியாதே, நிலை குலைந்து அழியாதே. ரியாலிட்டிக்கு வா, உங்களுடைய விசேஷத்தை உணர்ந்து கொள். ரொம்ப நீண்ட நெடுங்காலமாவே மனிதர்களை இந்த உண்மையிலிருந்து இந்த உலகம் திசை திருப்பி விட்டு விட்டது. அது மாயையான ஒரு கவர்ச்சியை ஏற்படுத்தி விட்டது. என்றைக்கு மனிதன் காசை படைத்துக் கொண்டானோ, பணத்தை உருவாக்கி கொண்டானோ, மனிதன் தனக்குத்தானே படைத்துக் கொண்டதுதானே பணம். ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்பதாக என்றைக்கு அவன் படைத்துக் கொண்டானோ அன்றையிலிருந்தே முழு மனித பாதையும் மாறிவிட்டது. தன்னையும் மனிதன் ஏமாற்றி அழித்துக் கொள்ளுகிறான், பிறரையும் மனிதன் ஏமாற்றி அழிக்கக்கூடியவனாக மாறி போயிருக்கிறான். இரண்டு எஜமான் அல்ல, ஒரு எஜமான் கூட உனக்கு கிடையாது. கடவுள் எப்பொழுதுமே தன்னை உனக்கு எஜமானனாக காண்பித்ததே கிடையாது. உன்னை ஊழியக்காரனாக கருதுறதே கிடையாது. தனக்கு சேவை செய்யும்படி உன்னை கட்டாயப்படுத்தி வற்புறுத்தினது கிடையாது. உன்னை ஒரு வேலையாளனாக பார்த்து உனக்கு கூலி கொடுத்தது கிடையாது. உன் வேலையின் அளவு எவ்வளவோ அவ்வளவு சம்பளத்தை இறைவன் உனக்கு கொடுத்தது கிடையாது. தன்னுடைய மறு அவதாரமாக, தன்னுடைய உதிரமாக, தன்னுடைய மாம்சமாக, தன்னுடைய உடலாக, தன்னுடைய உயிராக, தனையாகவே உன்னை இறைவன் கருதி, இறைவன் கொண்டு படைத்து உன்னை வெளிப்படுத்தி உனக்கு தானே யாவமாக இருந்து சேவை செய்து கொண்டிருக்கின்றான். உன் ஆட்சிக்கு கீழாக அவன் அடிமையாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றான். நீ போன நினைச்சா நீ எழுந்து போற, நான் பேசணும்னு நினைச்சா நான் பேசுறேன், நான் உட்கார நினைச்சா உட்கார்றேன், நான் படுக்க நினைச்சா படுக்கிறேன், நான் சிரிக்க நினைச்சா சிரிக்கிறேன். இவைகளுக்கெல்லாம் எனக்கு உடன் இருந்து அந்த உயிர் தொண்ட இறைவன் எனக்கு செய்து கொண்டிருக்கின்றான். அவன் எனக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான் என்பதை உணர்ந்து கொள். ஆகவே இந்த கடவுளுக்கு ஊழியம் செய்யறேன்னு உலகத்தை ஏமாத்த வேணாம்.
கடவுளுக்கெல்லாம் நம்ம எந்த ஊழியமும் செய்ய முடியாது, செய்ய முடியாது, செய்ய தேவை இல்லை. கடவுளை பரப்புற வேலைய மனிதனுக்கு இறைவன் கொடுக்கவே இல்லை. நீ வாழ்ந்தா போதும், நீ வாழ்ந்தா போதும், நிறைவா வாழ்ந்தா போதும், திருப்தியா வாழ்ந்தா போதும், சரியா வாழ்ந்தா போதும், உன்னை நீ மதிச்சா போதும், உன்னுடைய விசேஷங்களை உணர்ந்து கொண்டா போதும், உன்னை நீ யார் என்று அறிந்து கொண்டால் போதும், உன் தேவைகளை சரியாக நிறைவேற்றி கொண்டால் போதும். நீ உனக்கு சரியாக வாழ்ந்தாலே உன் கடவுள் உன்னில் நீ உன்னை வாழ வைக்கத்தானே உனக்கு அவன் துணை புரிந்து கொண்டிருக்கிறா. அப்ப நீ சரியா வாழ்கிறாய் என்றாலே அவனுடைய எஜமான்துவம் அதுல நிறைவு பெறுகிறது. இறைவனின் எஜமான்துவம் நீ வாழ்வதில் நிறைவு பெறுகிறது. உனக்கு நீ எவ்வளவு எஜமானாக இருந்து உன்னை நீயே ஆளுகிறாயோ அவ்வளவும் இறை எஜமான்துவம் தான் விளங்குகிறது. ஏனென்றால் நீ உன்னை நான் என்று கருதுகிறாய், அந்த நான் உண்மையிலேயே நீ இல்லை, அந்த நான் இறை. ஆக நான் என்னை வாழ வைக்கும் போது நானாக இருக்கிற அந்த இறைதான் வாழ்கிறது. நான் இன்புறும் போது என் இறைதான் என்னுள் இன்புறுகிறது. நான் என்னை ரசிக்கும் போது என் இறையைத்தான் நான் ரசிக்கின்றேன். நான் என்னை மகிழ்விக்கும் போது என் இறையைத்தான் நான் மகிழ்விக்கின்றேன். நான் சிந்தை தெளிந்தவனா இருக்கும் போது என் இறைதான் என்னுள் சிந்தை தெளிந்ததாக இருக்கின்றது. இறை அவதாரமாகிய நீ, இறை மகனாகிய நீ, இறையின் வெளிப்பாடாகிய நீ, இறையின் விசேஷமாகிய நீ, அந்த அந்த இறை உனக்காக உன்னை பின்தொடர்ந்து உனக்கு உதவும்படி படைக்கப்பட்ட சக படைப்புகளுக்கு பின்பாக நாய் மாதிரி நாக்கு தொங்க போட்டு ஓடலாமா? அவ்வளவு மதிக்கலாமா? அவைகளுக்கெல்லாம் மதிப்பு இருக்கு. படைக்கப்பட்ட அத்தனைக்கும் ஒரு மதிப்பு இருக்கு. ஆனா அதனதுக்கு மதிப்பு தானே அதுக்கு வழங்கப்படணும். உனக்கு மேல எதுவும் இல்லையே. உன்னால் உடமையாக அங்கீகரித்து வைத்து உன்னை உனக்கு இருப்பையும் சிறப்பையும் கொடுத்து உன்னை எல்லா இடர்களிலும் தீமைகளிலும் பாதுகாக்கும் அளவுக்கு மதிப்புமிக்க ஒரு படைப்பை இறைவன் செய்யவில்லையே. நான் என்பதே எனக்கு சிறப்பு. என்னுடைய அம்மனமே எனக்கு சிறப்பு. என்னுடைய மனமே எனக்கு சிறப்பு. என்னுடைய புரிதலே எனக்கு சிறப்பு. என்னுடைய உணர்தலே, என்னுடைய அறிதலே எனக்கு சிறப்பு. எனக்குள் எவைகள் இறையால் வழங்கப்பட்டிருக்கிறதோ, நான் எதுவாக செய்யப்பட்டிருக்கிறேனோ, ஆக்கப்பட்டிருக்கிறேனோ, அதுவே சிறப்பு. அதற்கு சிறப்பு சேர்ப்பதற்கென்று எதையும் நான் உலகத்தில் எடுக்கவில்லை. ஏற்கனவே விசேஷமா இருக்கிற ஒண்ணுக்கு எதனை கொண்டு விசேஷத்தை உருவாக்க முடியும்? ஏற்கனவே அழகாக்குற ஒண்ணுக்கு எதனை கொண்டு எந்த அலங்காரத்தை கொடுத்து அழகாக்க முடியும்? ஏற்கனவே இறைமகனாக எஜமானனாக இருக்கிற நீ வேறு யாருக்கு எதனுக்கு எஜமான் ஆக முடியும்? அல்லது வேறு யார் எது உனக்கு எஜமானன் ஆக முடியும்? ஆகவே உங்களுடைய சுய வெளிச்சத்துக்கு வாருங்கள். படைத்ததும் உனக்குத்தான் ஊழியம் செய்கின்றது. படைப்புகளும் உனக்குத்தான் ஊழியம் செய்கின்றது. இறைமையும் உனக்குத்தான் ஊழியம் செய்கின்றது. இயற்கையும் உனக்குத்தான் ஊழியம் செய்கின்றது. அப்படி எவ்வளவு விசேஷம்! எத்தனை சிறப்பு, எத்தனை சிறப்பு! ஆனால் இந்த சிறப்பை மனிதன் உணரவில்லையே. இவ்வளவு சொத்து இருந்தாதான் சிறப்புன்னு நினைக்கிறான். இவ்வளவு அந்தஸ்து இருந்தாதான் சிறப்புன்னு நினைக்கிறான். இந்த வாகனம் இருந்தாதான் சிறப்புன்னு நினைக்கிறான். இப்படி ஒரு வீடு இருந்தாதான் சிறப்புன்னு நினைக்கிறான். இவ்வளவு பேங்க் பேலன்ஸ் இருந்தாதான் சிறப்புன்னு நினைக்கிறான். தன்னில் தானே நிறைவு இல்லை. தான் தான் நான் இருக்கிறேன் என்பதிலேயே நிறைவு இல்லை, திருப்தி இல்லை, இன்பம் இல்லை. ஆகவே இல்லாதவைகளை எல்லாம் தன்னால் நிரந்தரமாக வைத்துக் கொள்ள முடியாதவைகளை எல்லாம் தான் பிடித்து இழுத்து வந்து இருத்திக் கொள்ள வேண்டும் என்று போராடுகிறான். அந்த போராட்டத்துல எஜமான் வேலைக்காரன் ஆயிடுறான். ஆள வேண்டியவன் அடிமைப்பட்டு போயிடுறான். மகிழ்ச்சியா நின்னு நிதானமா இன்புற்று நல்லா லேசா வாழ வேண்டியவன் கடினமாவும் பாரமாவும் அழுத்தமாவும் மன உளைச்சலுக்குள்ள போய் நாசமா போறான். பாருங்க, உலகத்துல உடம்புக்கு உடம்பு நோய்க்கு தயாரிக்கப்படுற மருந்துகளை விட மனநோய்க்கு தயாரிக்கப்படுற மருந்துகள் அதிகமாயின்னு இருக்க காரணம் என்ன? மனம் மனமா இல்ல, மனம் தெளிவா இல்ல, மனம் மகிழ்ச்சியா இல்ல, மனம் நிறைவா இல்ல, மனம் திருப்தியா இல்ல, மனம் தன்னில் தானே போதுமானதாக இல்லை. புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. நீயே இறை, நீயே இயற்கை, நீயே எஜமானன், நீயே உனக்கு பெரும் சொத்து.
நீயே மதிப்பு மிக்கவன். உன்னை விட சிறப்பு இந்த உலகத்தில் வேறொன்றுக்கு இல்லவே இல்லை. ஆகவே உன்னிடம் திரும்பு. உன்னை மதி. உனக்கு நீயே எஜமானனாக இரு. எதன் பின்பாகவும் நீ ஓடாதே. எது எப்போது தேவையோ அது உன் பின்பாகத்தான் உனக்கு வந்து உன்னை உன்னை பின்தொடர்தான் வந்து கொண்டிருக்கின்றது. தேவை என்றால் எடுத்து பயன்படுத்திக் கொள். தேவை என்றால் எடுத்து பயன்படு. இல்லை என்றால் அவையவை அது அதுவாக இருக்கட்டும். இருக்கட்டும். ஏனென்றால் இருப்பதெல்லாம் இறைவனுக்குள் தான் இருக்கின்றது. அந்த இறை உனக்குள் தான் இருக்கிறது. நீ அந்த இறைக்குள் தான் இருக்கிறாய். ஆக எல்லாம் ஒன்றுக்குள் தான் இருக்கிறது. அது அது அதுவாக அங்கங்கேயே இருக்கட்டும். உனக்கு மனம் திருப்தி ஆகணும்னா நீ என்ன நினைச்சுக்கோ. உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் என்னுடையவைகள் தான். எனக்கு எப்போ தேவையோ நான் எடுத்துக்குவேன். இப்ப தேவையில்லை அதனால நான் எடுத்துக்கல. எல்லாம் அங்கங்க இருக்க விட்டுக்கிறேன் அப்படின்னு நினைச்சுக்கோ. கருதிக்கோ. ஆசுவாசப்படுத்திக்கோ. அலைச்சல் வேணாம். வாழ்க்கை அலைச்சலுக்கானது இல்ல. சத்தியமா வாழ்க்கை அலைச்சலுக்கானது இல்ல. மனுஷன் இவ்வளவு படாத பாடு பட வேண்டியது இல்ல. இவ்வளவு நாசமா மோசமா வாழ வேண்டியது இல்ல. ரொம்ப நிம்மதி இருக்கணும் வாழ்க்கையில. ரொம்ப நிம்மதி இருக்கணும். அமைதி இருக்கணும். மகிழ்ச்சி இருக்கணும். நேரம் இருக்கணும். முக்கியமா உனக்கு நேரம் இருக்கணும். நிக்க நேரம் இருக்கணும். நிதானப்பட நேரம் இருக்கணும். சிந்திக்க நேரம் இருக்கணும். அறிவ புரிதல உள்வாங்க நேரம் இருக்கணும். விண்ணில் உள்ளவைகளை மண்ணில் உள்ளவைகளை நீ உள்வாங்கறதுக்கு நேரம் இருக்கணும். ஒரு 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 தண்ணீர் குடித்தா கூட அந்த அந்த தண்ணீரில் உள்ள கனிமங்கள் என்ன, தனிமங்கள் என்ன, அதில் உள்ள வேதிகள் என்ன, அதில் உள்ள இயற்பியல் என்ன, அதில் உள்ள அறிவு என்ன, அதில் உள்ள திடம் என்ன, அதில் உள்ள திறன் என்ன, அது என் உடலில் எவ்வாறு கலக்கிறது, எப்படி அது வேலை செய்கிறது, இந்த அறிவை உணர்வதற்கு உனக்கு நேரம் இருக்கணும். உன்னுடைய கண்கள், உன்னுடைய நாசி, உன்னுடைய வாய், உன்னுடைய பற்கள், உன்னுடைய நாவு, உன்னுடைய உள்நாவு, உன்னுடைய உடல், உன்னுடைய ராஜ உறுப்புகள், உன்னுடைய செல்கள், இவைகளோடு நீ புழங்கி, இவைகளை உணர்ந்து, இவைகளை நேசித்து, இவைகளை பற்றி, இவைகளோடு நீ உறவாடி வாழ்வதற்கு உனக்கு ஒரு நேரம் இருக்கணும். அப்படி மனிதன் தன்னை தனக்குத்தான் எஜமானனாக இல்லாமல் ஆஸ்திகளுக்கும் அந்தஸ்துகளுக்கும் அழிந்து போகிற உலக உடைமைகளுக்கும் தன்னை வேலைக்காரனாக்கி ஓடினதுனால தான் இன்னைக்கு நீ எவ்வளவு சாப்பிடணும் எப்ப சாப்பிடணும்னு சொல்றதுக்கு இன்னொருத்தர் தேவைப்படுது. உன் உடம்பு உணவுனால இயங்காம உணவே மருந்தாகி போச்சு, மருந்தே உணவாகி போச்சு. நீ முழுவதும் அடுத்தவங்களால ஆளப்படுற. உன் தூக்கம் எவ்வளவு நேரம்னு ஒரு டாக்டர் சொல்லணும். உனக்கு ஒரு நியூட்ரிஷன் வேணும், ஒரு டயட்டீஷியன் வேணும். எத்தனை மருந்து கம்பெனிகள் வேணும். உன் கண்ணே உனக்கு கண்ணா இல்லாம உன் கண்ணுக்கு மேல ஒரு கண்ணாடி வேணும். உன் காது காதா இல்லாம காதுக்குள்ள ஒரு மிஷின் வேணும். இன்னைக்கு பாருங்க, கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பாக இல்லாதிருந்த பல் மருத்துவமனைகள் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் டென்டலிஸ்ட் டென்டலிஸ்ட் டென்டல் 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 பல் மருத்துவமனை பல் மருத்துவமனை பல் மருத்துவமனை எவ்வளவு பெருகி இருக்கு. எவ்வளவு பெருகி இருக்கு. ஏன்? அது உன்னுடைய சொத்து அல்லவா? அதற்கு நீ எஜமானன் அல்லவா? உன் கையில் வழங்கப்பட்டதல்லவா? உன் ஆளுமைக்குள் வைக்கப்பட்டதல்லவா? உன்னுடைய அரசாங்கத்தில் இருப்பவைகள் அல்லவா? வேற ஒருத்தன் ஆள்றான். வைக்கணுமா, வேணாமா, தேய்க்கணுமா, எடுக்கணுமா அப்படின்னு வேற ஒருத்தன் முடிவு பண்றான். எங்க போன? என்ன பண்ணிட்டு இருந்த நீ? ஏன் இதெல்லாம் கவனிக்கல? ஏன் உணர்வு இல்ல? உன்னுடைய மதிப்புகள் எல்லாம், உன்னுடைய விசேஷம், உன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் ஏன்னா நீ வேற ஒண்ண சொத்தா நினைச்சு, வேற ஒண்ணத்த உடைமையா நினைச்சு, வேற ஒண்ணத்த பெருசா மதிச்சு, அத அடையறதுக்கு ஆன்னு ஓடுன. உனக்குள்ள இருக்கிறதெல்லாம் இன்னொருத்தன் புடிங்கணுங்கிறான் இப்போ. வா உன் பல்ல புடுங்குறேன். வா உன் கண்ண புடுங்குறேன். வா உன் கிட்னிய புடுங்குறேன். வா உன் இருதயத்த புடுங்குறேன். வா உன்னுடைய மன உளைச்சல்ல இந்த இதற்கு இந்த குணம் இத புடுங்கி போடுறேன். அத முடியும்னா அத்தனை பேருக்கும் அதாவது இறைவன் கொடுத்த இந்த பெரும் சொத்து இருக்கு இல்லையா? நீ என்னும் இந்த உடல் சொத்து, நீ என்னும் மனம் சொத்து, இந்த சொத்துக்களை எல்லாம் மத்தவன் புடிங்கினுகிறான். ஏன்னா உன்னுடைய விசேஷத்தை நீ உணரலையே. ஒரு மனிதனுக்கு ஒரு எஜமானனா இருக்கிறான். சொல்லுங்க. ஒரு எஜமானனா இருக்கிறான். உன் உடம்புல எவ்வளோ உறுப்பு இருக்குதோ, அத்தனை உறுப்புக்கும் ஒரு டாக்டர் இருக்கான். 4442 44 நோயின்னு சொல்றாங்கல்ல. அத்தனை நோய்க்கும் 4444 நோய்னா 4444 டாக்டர் இருக்கான்.
இன்னும் எவ்வளவு உறுப்பு இருக்குதோ அவ்வளவு உறுப்புகளுக்கு டாக்டர் இருக்கிறான். உன்னால் ஆளப்படலையே, உன் சொத்தை நீ நிர்வகிக்கலையே, உனக்கு நீ எஜமானனா இல்லையே, இறை உனக்குள்ள இருந்து உனக்கு உயிர் தொண்டு செய்து உன்னை வாழ்விக்கும் இந்த உடலையே நீ புறக்கணித்து விட்டாயே, இதழையே வருத்துகிறாயே. காசுக்காக இந்த உடலை இவ்வளவு வருத்தலாமா? அதனாலதான் எல்லாருக்கும் காசு சேருது, வீடுகள் அதிகமாகுது, வாகனங்கள் அதிகமாகுது, பயன்படுத்திக்க உடம்பில்ல, சாப்பிடறதுக்கு இல்ல. எல்லாம் வாங்கி சாப்பிட முடியும். ஆனா டாக்டர் சொல்லிட்டான், டாக்டர் சர்க்கரை இருக்கிறதெல்லாம் சாப்பிடாத, பழங்கள் சாப்பிடாத, இறைச்சி சாப்பிடாத, இதெல்லாம் சாப்பிடாதன்னு சொல்லிட்டான். ஆனா எல்லாம் வாங்கிக்க முடியும். அவ்வளவு பணம் இருக்குது. ஆனா தின்ன முடியாது. என்னாச்சு? என்னாச்சு? கண்ணில் பட்ட மிருகத்தை வேட்டையாடி ஓடி அடிச்சு சுட்டு அதை சுவையா ரசிச்சு தின்னு வளர்ந்த உடம்பு தானே. அதுதானே மனித உடலு. அதனுடைய மரபு இருக்குதானே இன்னும். ஆனா என்ன ஆச்சு இன்னைக்கு? எம்து மாதிரி தட்டுல இட்லிய சைஸ் கூட அளந்து வச்சு, சட்னி கூட இந்த சட்னி அந்த சட்னி, வேர்க்கடலை சட்னி வேணாம், வெங்காயம் சட்னி வேணாம், லேசா கடல சட்னி கொஞ்சம் வையி, அப்படியே மெதுவா தொட்டு சாப்பிடு. ஏன் இவ்வளவு கேவலமான? நீ உன் ஆளுமையில் இருக்க வேண்டும். அதுதான் உண்மையிலேயே இறைவன் உனக்கு எஜமானாக இருப்பது. அவன் உன்னை நம்பிதான் உனக்கு கொடுத்திருக்கிறான். உன்னிடத்தில் தான் உன்னை கொடுத்திருக்கிறான். உனக்காகத்தான் உன்னை கொடுத்திருக்கிறான். இந்த உலகத்துக்காக உன்னை கொடுக்கவில்லை. ஆஸ்தி அந்தஸ்துகளுக்காக உன்னை கொடுக்கவில்லை. உன்னுடைய எஜமானத்துவத்துக்கு திரும்பு. உன்னை மதி. உனக்கு நீயே எஜமானனாக இரு. ஒரே ஒரு எஜமான் தான். அது உனக்கு நீதான். அதுதான் இறை வழங்கி. நீ உனக்கு இறையாக, நீ உனக்கு நிறைவாக, நீ உனக்கு எஜமானனாக, நீ உன்னை ஆளுமை செய்து, நீ உன்னுடைய திருப்தியில் உன்னை வாழ்விப்பதே உன்னை உனையாக்கின இறையை எஜமான வைப்பதுதான். கடவுள் வேற தனியா வந்து உன் தலையில உட்கார்ந்து நான் உனக்கு எஜமா அப்படின்னு ஆற்றுறது கிடையாது. உனக்குள்ள இருக்கிற விருப்பத்தில் நீ வாழ்வதே நீ இறை சித்தத்தில் வாழ்வதுதான். இறை சித்தத்தில் நீ வாழ்கிறாய் என்றாலே இறைதான் உனக்கு எஜமானனாக இருந்து உன்னை வழிநடத்துகிறது என்று பொருள். குழம்ப வேண்டிய அவசியமே கிடையாது. எதுக்காகவும் ஓடாத, எதுக்காகவும் அலையாத, எதுக்காகவும் உடலை வருத்தாத. குறிப்பா கடவுளுக்கு ஊழியம் செய்யறேன்னு சொல்ற யாரையும் நம்பாத. அவனுக்கு எல்லாமே வெறும் காசுக்காக ஊழியம் செய்யறவங்க தான். கடவுளையே காசுக்காக பயன்படுத்துறவங்க தான். கடவுளையே வியாபார பொருளாக்கி காசு சம்பாதிக்க முற்படுறவங்க தான். பாருங்க கிறிஸ்தவ ஊழியக்காரங்களுக்கு. நான் கொஞ்ச நாளா யோசிச்சுட்டு இருக்கேன். காணிக்கை இல்ல, தசம பாகம் இல்ல, காசு கொடுக்கல் வாங்கல் இல்ல அப்படின்னா எவ்வளவு பாஸ்ட், எவ்வளவு சபைகள், எவ்வளவு ஊழியங்கள் இந்த மண்ணில் நிலைக்கும்? எவ்வளவு நிலைக்கும்? கொஞ்சம் எண்ணி பாருங்க. எவ்வளவு நிலைக்கும்? எத்தனை பேர் நிப்பான்? அம்புட்டு பேரும் ஓடிடுவான். காசு புழங்கல் ஒண்ணு இருக்கிறதுனால தாங்க கடவுளுக்கு ஊழியம் செய்யறன்றது நின்று இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தர் நம்ம சாட்சி சொல்றான், நான் வந்து வெறும் லுங்கியோட ஒரே ஒரு பேண்ட் சட்டியோட இந்த பட்டணத்துக்கு வந்தேன். ஆனா இன்னைக்கு பாரு, இவ்வளோ பெரிய சபை, இவ்வளோ பெரிய காரு, இவ்வளோ சொத்து, இறைவன் என்ன ஆசீர்வச்சிருக்கிறான் அப்படின்றான். இறைவனின் இருப்பையும், இறைவனின் அருளையும், இறைவனின் ஆசியையும் வெறும் பணத்தை கொண்டு மட்டுமே மதிப்பிடக்கூடிய மட்டான சிந்தையில் மனிதன் தள்ளப்பட்டிருக்கின்றான். அதே வேளையில அத்தனை பாஸ்டர்களும், அத்தனை ஊழியக்காரங்களும் உடல் முழுக்க நோய், உணவே கிடையாது, மருந்தே உணவு. அத்தனை பேருக்கும் ஃபேமிலி டாக்டர், அத்தனை பேரும் ஹாஸ்பிட்டல்ல வாடிக்கையாளருங்க, அத்தனை பேர்ல ஒருத்தங்க கூட நல்ல சாவது கிடையாது. காரணம் தெரியுமா? மதிக்க வேண்டியதை மதிக்கல. முழு ஏமாற்று. கடவுளுக்கு ஊழியம் செய்யற முழு ஏமாற்று. இறைவன் உன்னையே எதுக்கும் ஊழியக்காரனா இருக்காதன்றான். எதுக்குமே நீ ஊழியக்காரனா இருக்காது. ரெண்டுக்குமே உன்னால ஊழியம் செய்ய முடியாது. நீ ஊழியக்காரனே இல்ல முதல்ல. நீ மகன், நீ இளவரச, நீ அனுபவிக்க பிறந்திருக்கிற, இன்பப்பட வந்திருக்கிற, நீ அறிவு அடைய வந்திருக்கிற, உணர்வடைய வந்திருக்கிற, நீ புரிதல் பெற வந்திருக்கிற, நீ
எதற்கு மனம்? நுகர்ந்து கொள்ளவும் அனுபவித்துக் கொள்ளவும் தான் மனம் வழங்கப்பட்டிருக்கிறது. நீ மனதால் வாழக்கூடிய ஒரு உயிரினம். இந்த ஊழியர் செய்யற மனப்பான்மையை அப்படியே கழட்டி தூக்கி வெளியே போட்டு மகன் என்னும் உணர்வோடு இறை என்னை நானே ஆளும்படியான ஆளுமை திறனை எனக்கு வழங்கியிருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு இறை நேரடியாக நீயாக உன்னை உனக்கு வழங்கியிருக்கிறவைகளில் இருக்கக்கூடிய சொத்தை சரியாக மதிப்பீடு செய். நீ என்னும் உன்னுடைய சொத்தை உன்னை சரியாக மதிப்பீடு செய். மதிப்பு எத்தனை மதிப்பு மிக்கவன் நீ. உன் இருப்பு எத்தனை சிறப்பு. அது இல்லைன்னா மற்றதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இருக்கும் வரைக்கும் தானே இதெல்லாம். இல்லைன்னா இதுக்கெல்லாம் என்ன மதிப்பு இருக்கு? இப்ப அவைகளோட இந்த இருப்புக்கு எவ்வளவு மதிப்பு, எவ்வளவு விசேஷம். அதை பின்னாடி அவர் சொல்றாரு. நம்ம அடுத்த வாரத்துல தொடர்ந்து பார்ப்போம். பின்னாடி இதெல்லாம் சொல்றாரு அவரு. அது நோக்கிதான் இயேசுடைய போதனை போகுது. எதை விட எது விசேஷம்னு புரிஞ்சுக்கிறதுல தாங்க வாழ்க்கை இருக்கு. நிம்மதி இருக்கு, மகிழ்ச்சி இருக்கு, நிறைவு இருக்குது. பணத்தை கொண்டு மட்டும் எவைகள் வாங்க முடியுமோ அவைகள் தான் சொத்து, அவைகள் தான் உடைமை, அவைகள் தான் பாதுகாப்பு, அவைகள் தான் அந்தஸ்து, அவைகள் தான் சிறப்பு என்று கருதினால் வாழ்க்கை முடிந்து விட்டது. பணம் பொருள் கொண்டு எவைகளை சம்பாதிக்க முடியாதோ அவைகள் தான் உண்மையான செல்வம், அவைகள் தான் உண்மையான மதிப்பு, அவைகள் தான் உண்மையான சொத்து, அவைகள் தான் கொண்டாடப்படத்தக்கவைகள். அவைகளை எப்போது நாம் மதிக்கிறோமோ, அவைகளை நாம் எப்போது கொண்டாடுகிறோமோ அதுதான் அவைகளை அருளிய இறைக்கு கொடுக்கிற எஜமான்த்துவம். அந்த எஜமானை பற்றி கொள்வது, அந்த எஜமானை நேசிக்கிறது என்பது என்ன? இறை எனக்கு இந்த உடலை கொடுத்திருக்கிறார். இந்த உடலை நான் கொண்டாடும் போதெல்லாம் தன்னாலேயே அந்த இறையின் மீது என்னுடைய நேசம் போகுது. இறை எனக்கு மனம் கொடுத்திருக்கிறார். அந்த மனதிற்கு எவைகள் தேவை என்று சரியாக அறிந்து அந்த மனதை நான் மலர்ச்சியாக, மகிழ்ச்சியாக, நிறைவாக, திருப்தியாக வாழ வைக்கும் போதெல்லாம் அந்த இறை அந்த மனதை எனக்கு அருளிய இறை என்னும் அந்த எஜமான்த்துவம் மனம் குளிர்கிறது. அந்த எஜமான்த்துவத்துக்கு அப்பதான் அது எஜமான். அதுதான் அந்த எஜமான்த்துவத்துல நிக்குதுன்னு அர்த்தம். இல்லைன்னா அந்த சேர்ல இருந்து அதை தூக்கி போட்டோன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஆக ஒட்டுமொத்தமா உன்னை நீ வாழ வைக்கிறதுலதான் உன்னை நீயாக வாழும்படி உன்னை இந்த பூமிக்கு அனுப்பின படைத்த இந்த வாழ்க்கை உனக்கு அருளிய அந்த இறையின் எஜமான்த்துவம் விளங்குகிறது. உன்னை எதற்கு கீழாக்கி அடிமையாக்கி நாயாக்கி ஓடாக்கி தேஞ்சி நீ கஷ்டப்பட்டு பாடுபட்டு வருத்தி வேதனைப்பட்டு உன்னை நொந்து நோகடிக்க பண்ணியனா உன்னை உனையா வாழ வைக்க அனுப்புன இறைவன எஜமான்த்துவத்திலிருந்து தள்ளி நசுக்கி மிதிக்கி அவமானப்படுத்துற அசிங்கப்படுத்துறன்னு அர்த்தம். அதனால கம்ஃபர்ட்டா வாழணும், ரொம்ப சௌகரியமா வாழணும். எப்படிங்க வாழணும்? ரொம்ப சௌகரியமா வாழணும். ஸோ புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுவோம், புரிஞ்சுக்குவோம். சரியா? தொடர்ந்து நம்ம அடுத்த வாரம் சந்திக்கலாம். நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. வாழ்த்துக்கள். இணைந்த எல்லாருக்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றிகள்.